أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله أما بعد. சகோதர சகோதரிகளை நீண்ட நாள் கழித்து சந்திப்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பு ஒரு மிக மிக முக்கியமான இன்றியமையாத தலைப்பு, பேசுபொருள். இந்த தலைப்பு இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஷஹாதத் பற்றியது. அந்த ஷஹாதத்திற்கான நோக்கம் பற்றிய காணொளி தான் இந்த காணொளி. இது ஒரு நீண்ட காணொளியாக இருக்கப் போகிறது இன்ஷா அல்லாஹ். ஆகவே இந்த காணொளியை முழுமையாக நிதானமாக பார்த்து படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளும்படி, சிந்திக்கும்படி, பலருடனும் பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவில் உயிர் துறந்ததன் நோக்கம் என்ன? அதுதான் இந்த காணொளியினுடைய தலைப்பு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 தினங்களை உலகெங்கும் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் துக்க தினமாக அனுஷ்டித்து வருகிறார்கள். அவர்கள் பல்வேறு வழிமுறைகளில் தங்களுடைய துக்கத்தையும் துயரத்தையும் சோகத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள். கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் சமகால ஈராக் தேசத்தின் கர்பலா என்னும் இடத்தில் வைத்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரிய பேரரான இமாம் ஹுசைன் அவர்கள் தனது இன்னுயிரை இஸ்லாத்திற்காக கொடுத்ததை, அர்ப்பணித்ததை நினைவூட்டும் சடங்காகவே இந்த துக்க தின அனுஷ்டித்தல்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த துக்கம் அனுஷ்டிக்கும் பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு, சொல்லப்போனால் லட்சக்கணக்கான முஸ்லிம்களுக்கு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் தியாகம் செய்ததன் தாத்பரியமோ நோக்கமோ தெரியாமல் இதை ஒரு சடங்காக மட்டுமே அனுஷ்டிப்பதுதான் ஒரு விந்தையான விஷயமாக இருக்கிறது. சிலருக்கு அவர் உயிர் துறந்ததற்கான நோக்கம் நிச்சயமாக தெரிந்திருக்கும். ஆனால் பலருக்கும் அந்த நோக்கம் தெரியாமலேயே ஒரு கண்மூடித்தனமான சடங்காகவே இதை அனுஷ்டிக்கிறார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எதற்காக தனது உயிரை கொடுத்தார்? தன்னுடைய உயிரை மட்டுமல்ல, தன்னுடைய அன்புக்குரிய, நேசத்திற்குரிய, இதயத்திற்கினிய குடும்பத்தாரனுடைய வாழ்வையும் எந்த நோக்கத்திற்காக அவர் அர்ப்பணித்தார்? இந்த துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய முஸ்லிம்களிடம் இந்த கேள்விகளை நீங்கள் கேட்டு பாருங்கள். அதாவது ஒருவருடைய உயிர் தியாகம் குறித்து அவருடைய உறவினர்களும் நண்பர்களும் ஆதரவாளர்களும் துக்கப்படுவது இயல்பானதுதான். இது அன்பால் நனைந்த இதயங்கள் தங்களுடைய இழப்பின் அந்த சுமையை தாங்க முடியாமல் சிந்தக்கூடிய கண்ணீர் துளிகள் தான் இவை, சரிங்களா? ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அது வெறுமனே ஒரு ரிச்சுவல்ஸாகவே பார்க்கப்படுகிறது. அப்படி அல்லாமல் அந்த சடங்குகளை தாண்டி இமாம் ஹுசைன் அவர்களுடைய ஷஹாதத்தில் அவருக்கு பின்னால் வந்த அனைத்து காலகட்டத்திலும் ஒரு மிகப்பெரிய பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றன. அந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் அவர் உயிர் துறந்ததற்கான நோக்கத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறோம், சரிங்களா? இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயமும் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய கேள்வியும் என்ன அப்படின்னா, 1300 ஆண்டுகள் கழிந்துவிட்ட நிலையிலும் கூட இன்று வரை ஒரு இறைநேசரின் நல்லடியாரின் இழப்பு எதற்காக நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதுதான். இதற்கான காரணம் என்ன? இமாம் ஹுசைன் அவர்களுடைய உயிர் தியாகம் மிக உயர்ந்த உன்னதமான லட்சியங்களுக்காக செய்யப்பட்டது என்பதுதான் காரணமாகும். இமாம் ஹுசைன் அவர்கள் மீதான தனிப்பட்ட அன்பின் காரணமாக, அந்த அன்பினால் ஏற்படும் உந்துதல் காரணமாக மட்டுமே அவருடைய ஷஹாதத் நினைவு கூறப்படுகிறது அப்படின்னு சொல்வது நிச்சயமாக அர்த்தமற்றதாகத்தான் இருக்கும். ஏன்னா இன்னும் சொல்ல போனா இமாம் ஹுசைனை கூட இப்படிப்பட்ட கண்மூடித்தனமான நினைவு கூறலை அல்லது துதிபாடலை அல்லது புகழுரைகளை ஏற்றுக்கொள்வாரா என்று தெரியாது. அப்போ இங்க கேள்வி என்ன அப்படின்னா, இமாம் ஹுசைன் அவர்களுக்கு தன்னுடைய சித்தாந்தத்தை விடவும் உயர்ந்த லட்சியத்தை விடவும் தனது வாழ்வுதான் முக்கியமானதாக இருந்தது என்றால்,
அவர் எதற்காக அந்த வாழ்வை அர்ப்பணித்தார்? இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ அப்போ அவருடைய உயிர் தியாகமே, ஷஹாதத்தை அவர் வந்து தன்னுடைய உன்னத லட்சியங்களை தன்னுடைய உயிரை விட மேலாக மதித்திருக்கிறார் என்பதற்கு சான்றாக இருக்கிறது. ஸோ அப்போ அந்த உயர்ந்த உன்னதமான நோக்கம்தான் என்ன? ஹலீஃபாவாக ஆகி இஸ்லாமிய அரசை நிர்வகிக்க வேண்டும், முஸ்லிம்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்று இமாம் ஹுசைன் ஆசைப்பட்டாரா? சுருக்கமாக சொல்றதா இருந்தா, பதவிக்காக ஆசைப்பட்டு தான் இமாம் ஹுசைன் இவ்வாறு செய்தாரா? அந்த லட்சியத்தை அடைவதற்காகவா தன்னுடைய குடும்பத்தாருடைய உயிரையே பணயம் வைத்து அவர் போராடினார்? நிச்சயமாக இல்லை. அவர் பிறந்த வீடு, அவர் வளர்க்கப்பட்ட வார்க்கப்பட்ட குடும்ப சூழல், நபிகளாருடைய காலகட்டத்தில் இருந்த அந்த இஸ்லாமிய சூழல், அஹ்லுல் பைத் வட்டம், ஸோ இந்த ஒரு வார்ப்பில் வளர்க்கப்பட்ட புடம்போடப்பட்ட பட்டை தீட்டப்பட்ட ஒருவர் இப்படிப்பட்ட உலகாயுத நோக்கத்திற்காகத்தான் தன்னுடைய உயிரை கொடுத்தார், இந்த நோக்கம்தான் அவருக்கு இருந்தது என்று யோசிக்கவும் துணிய மாட்டார்கள். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட உன்னதமான மகா உன்னதமான குடும்பத்தில் பிறந்த ஒருவர் அரசியல் அதிகாரம் பெறுவதற்காக முஸ்லிம்களிடையே வந்து ரத்தத்தை ஓட்டச் செய்தார் அல்லது ரத்தத்தை சிந்தச் செய்தார் என்பது எண்ணி பார்க்கவும் முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. சரி, அப்படின்னா அவர் வந்து உயிர் தியாகம் செய்ததற்கு, ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ந்து எழுந்ததற்கு உண்மையிலேயே என்னதான் நோக்கம்? இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொலைநோக்கு பார்வையும் கூரிய அறிவும் கொண்டவர், இஸ்லாத்தின் சாரத்தையும் ஆணிவேரையும் அடிநாதத்தையும் அறிந்தவர். ஸோ அப்போதைய இஸ்லாமிய அமைப்பில் ஏற்பட்ட கீறலை, இஸ்லாமிய அமைப்பின் மீது விழுந்த சம்மட்டி அடியை அவர் வந்து துல்லியமாகவே கவனித்து விட்டிருந்தார். சரிங்களா? ஸோ அதன் விளைவாக தீய சக்திகளை முளையிலேயே கிள்ளி எறியத்தான் அவர் வந்து ஆசைப்பட்டார். ஸோ அப்போ நிலைமை வந்து கட்டுமீறி போய் போர் புரிய வேண்டிய நிலை வந்தால் அதற்காக போர் புரிவது கூட தம் மீதான கடமை அப்படிங்கிறத அவர் வந்து உணர்ந்தார். ஸோ அப்போ இமாம் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவதானித்திருந்த கவனித்துவிட்ட அந்த பெரும் மாற்றம் தான் என்ன? எப்படிப்பட்ட மாற்றம் அது? நீங்க ஒரு விஷயத்தை நன்றாகவே விளங்கி கொள்ள வேண்டும். அன்றைய காலகட்டத்தில், அதாவது இமாம் ஹுசைன் வந்து யசீதுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த அந்த காலகட்டத்தில் வந்து மக்கள் வந்து இஸ்லாத்தினுடைய சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் விலகி சென்று விடவில்லை. ஆட்சியாளர்களும் சரி, பாமர மக்களும் சரி, இறைவன் மீதும் இறை தூதர் மீதும் இறை வேதத்தின் மீதும் நம்பிக்கை வைத்துத்தான் இருந்தார்கள். சரிங்களா? ஸோ அப்போ இந்த சூழல்ல இமாம் ஹுசைன் கவனித்து விட்டிருந்த அந்த இஸ்லாமிய அமைப்பில் ஏற்பட்ட பெரும் மாற்றம் தான் என்ன? இதுதான் வந்து மிக மிக முக்கியமான கேள்வி. சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, யசீத் அப்படிங்கிற மோசமான நபரை வந்து இஸ்லாமிய அரச தலைவராக நீடிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இமாம் ஹுசைன் அவர்கள் வந்து எழுந்தார்கள் அப்படிங்கிற ஒரு பொதுப்படையான ஊகத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இங்க வந்து நம்ம யசீதினுடைய தகுதியையும் குறைபாடுகளையும் ஒத்துக்கொண்டாலும் கூட அது ஒன்றுதான் ஹுசைன் அவர்கள் அரசுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்ததற்கு காரணமாக அமைந்தது என்று நம்மால வந்து சொல்லிவிட முடியாது. அவர் கிளர்ந்தெழுந்ததற்கு வந்து அதற்கு மேலும் இன்னும் பல முக்கியமான காரணங்களும் இருந்தன. ஏன்னா இஸ்லாமிய வரலாற்றை வந்து ஆய்ந்து கூர்ந்து படிக்கும் போது நமக்கு வந்து அதிலிருந்து ஒரு உண்மை விளங்கும். என்ன உண்மை அப்படின்னா, தனது தந்தையின் வாரிசாக யசீத் அறிவிக்கப்பட்டதும் அதற்கு பிறகு மன்னராக அவர் வந்து முடிசூட்டி கொண்டதும் உண்மையில வந்து இஸ்லாமிய அரசியல் சட்டத்தின் நோக்கம், நடைமுறை ஆகியவற்றிலிருந்து விலகிச் செல்வதாக அமைந்தது. யசீத் வந்து ஆட்சி தலைவராக நியமிக்கப்பட்ட போது, அறிவிக்கப்பட்ட போது எவருமே தொலைநோக்கு பார்வையில் வருங்காலங்களில் இதனால் ஏற்பட போகும் தீய விளைவுகளை வந்து துல்லியமாக மதிப்பீடு செய்திருக்கவில்லை. சரிங்களா? ஆனா தொலைநோக்கு பார்வையும் ஆழமான மார்க்க ஞானமும் இறை பற்றும் நிரம்பியிருந்த இமாம் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வித்தியாசத்தையும் வேறுபாட்டையும் விலகலையும் வந்து மிக துல்லியமாக சரியாக மதிப்பீடு செய்திருந்தார். அதன் மூலமாக இந்த நியமனத்தின் மூலமாக எதிர்காலங்களில் ஏற்பட போகும் பாரதூரமான விளைவுகளையும் அவர் கணித்து விட்டிருந்தார். சமூக, அரசியல், பொருளாதார, நிர்வாக, இராணுவ தளங்களில் இஸ்லாமிய போதனைகள், வழிகாட்டல்கள், நெறிமுறைகள், ஏவல் விளக்கல்களுக்கு ஏற்பட இருக்கும் பேரழிவை அவர் முன்கூட்டியே கணித்து விட்டார். சரிங்களா? இதனால வந்து அதை வந்து தடுக்கவும், இஸ்லாமிய அமைப்பை வந்து பாதுகாக்கவும் தன்னுடைய உயிரையே கொடுக்க துணிந்து விட்டார் இமாம் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸோ அப்போ இமாம் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிளர்ந்தெழுந்து ஷஹீதானதன் நோக்கத்தையும் இந்த குறிப்பிட்ட நிலையையும் வந்து முழுமையாக புரிந்து கொள்வதற்கு நாம்
இஸ்லாம் வழங்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் தனித்துவ தன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் நேர்வழி நின்ற ஹலீஃபாக்களினுடைய தலைமையின் கீழ் அரச நிர்வாகம் நடைபெற்றது. அப்ப இந்த இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டத்தின் கூறுகள், முக்கிய கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டும். அதுபோல் யசீதின் நியமனத்திற்கு பிறகு உமையா அப்பாசிய ஆட்சி காலத்திலும் அதற்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காலத்திலும் உருவான புதிய முஸ்லிம் அரசின் நிர்வாக அமைப்பு சட்டத்தின் முக்கிய தன்மைகள் என்னென்ன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இப்படி இந்த இரண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது முதல்ல உருவான இஸ்லாமிய அரசின் அடிப்படை தன்மைகளுக்கும் யசீதின் நியமனத்திற்கு பிறகு காலப்போக்கில் உருவான முஸ்லிம் அரசுகளின் முக்கிய தன்மைகளுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு நமக்கு தெள்ள தெளிவாக விளங்கிவிடும். சரிங்களா? அதே மாதிரி எந்த புள்ளியில அவற்றுக்கு மத்தியில் வேறுபாடு தொடங்குகிறது அப்படிங்கிறதும் நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெள்ள தெளிவாக விளங்கிவிடும். அப்போ இந்த ஆய்வின் மூலமாக இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளபடியே கிளர்ந்தெழுந்ததன் நோக்கம் என்ன என்பதையும் நம்மால் ஓரளவு முழுமையாக அல்லது ஓரளவு துல்லியமாக மதிப்பிட்டுவிட முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆகியோரால் வளர்த்து ஆளாக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டு புடம்போடப்பட்டு இவர்களுடைய பாசறையில் பாடம் பயின்று, அதுபோல் அன்னலாரின் அருமை தோழர்களினுடைய அரவணைப்பில் அந்த அழகிய சமூக சூழலில் குழந்தை பருவத்திலிருந்து நடுத்தர வயது வரை கழித்த இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யசீதின் நியமனம் அப்படிங்கிற ரூபத்தில் மாற்றத்திற்கான பாதை வகுக்கப்பட்ட போது அதனுடைய விளைவுகள் குறித்து, கான்சிக்வன்சஸ் குறித்து துளியளவும் கவலைப்படாமல் முழு வீச்சுடன் அதனை எதிர்த்தார். இந்த இடத்துல நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு 3 உண்மைகளை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, முதல் உண்மை, இஸ்லாமிய அரசுல அரசாட்சி முழுவதும் இறைவனுக்கு மட்டுமே உரித்தானதாகும். நம்பர் 1. நம்பர் 2, குடிமக்கள் அனைவருமே இறைவனுடைய அடிமைகள், இன்க்ளூடிங் ஆட்சியாளர் முதற்கொண்டு குடிமக்கள் அனைவருமே இறைவனுடைய அடிமைகள். ஆட்சியாளர் என்பவர் இந்த பூமியில் இறைவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தானே தவிர, ஹலீஃபா தானே தவிர, பிரதிநிதி தானே தவிர அவர் மலிக் கிடையாது, அரசன் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி 3வது நம்பர் 3 ஆட்சியாளர்கள், இஸ்லாமிய அரசை நிர்வகிக்கும் ஆட்சியாளர்கள் இறைவனுக்கும் மக்களுக்கும் பதிலளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். சரிங்களா? அப்போ நாம் வெறுமனே இந்த உண்மைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, மாறாக அரசும் குடிமக்களும் இந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் செயல்பட வேண்டும். சரிங்களா? அதுதான் முழுமையான இஸ்லாமிய அரசாக கருதப்படும். அப்போ இஸ்லாமிய அரசின் தனித்துவமே இறை நம்பிக்கை தான், தக்குவா தான். சரிங்களா? அதாவது அப்பழுக்கு இல்லாத, எந்த விதமான களங்கமும் இல்லாத உறுதியான இறை நம்பிக்கை இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குடிமக்கள் மீது அரசுக்கு வரம்பற்ற அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறதையும், குடிமக்கள் அரசாங்கத்தினுடைய அடிமைகள் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல ஆட்சியாளர்கள் தங்களுடைய குடிமக்கள் மீது இறை சட்டங்களை அமல்படுத்துவதற்கு முன்னால் ஆட்சியாளர்கள் தாம் இறைவனின் அடிமைகள் அப்படிங்கிற உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். அதற்கு பிறகுதான் தங்களுடைய நாட்டு மக்கள் மீது, குடிமக்கள் மீது அவர்கள் இறை சட்டங்களை அமல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போ தந்தை முஆவியாவுக்கு அடுத்தபடியாக மகன் யசீது ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்ட போது இந்த அம்சங்கள் எதுவுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. சரிங்களா? இறைவனுக்கே அரசாட்சி அனைத்தும், லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த். சரிங்களா? அவனுக்கே வானம் பூமியின் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் உரித்தானவை. அப்போ இந்த இறைவனுக்கே அரசாண்மை அனைத்தும் அப்படிங்கிறது வெறுமனே உறுதிமொழி எடுத்துக்கொண்டாலே போதும், அதை செயல்படுத்த வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற நிலை உருவாச்சு. இதற்கு முன்னால் இருந்த முடிமன்னர்கள், அதாவது மொனார்க்ஸ் போலவே முஸ்லிம் ஆட்சியாளர்களும் ஏதோ அந்த அரசாட்சிக்கு, அரசாண்மைக்கு ஏதோ தாங்கள் மட்டும்தான் சொந்தக்காரர்கள், தாங்கள் மட்டும்தான், அதாவது முல்க் அப்படிங்கிறது, கிங்டம் அப்படிங்கிறது தங்களுடைய ஏகபோக சொத்து மாதிரி, தங்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு மோனோபோலி மாதிரி நடந்து கொண்டார்கள். இது இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாத்திற்கு முந்தைய கைசர் கிஸ்ரா பாணியிலான மன்னராட்சியில் இருந்த நடைமுறை இது. சரிங்களா? இது கொஞ்சம் கொஞ்சமாக அமலுக்கு வருகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இமாம் ஹசன் அவர்கள்
தன்னுடைய தலைமையை முஆவியாவுக்கு விட்டு கொடுத்ததில் இருந்தே இது ஆரம்பமாக தொடங்கிவிட்டது. ஸோ அப்போ அதற்கு பிறகு வந்த முஸ்லிம் மன்னர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படின்னா, அரசாண்மை அப்படிங்கிறது தங்களுடைய குலச்சொத்து, தங்களுடைய பாரம்பரிய சொத்து மாதிரியும், அதை தங்களுக்கு பிறகு தங்களுடைய மகன்கள் தான் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த பாரம்பரிய முடிமன்னர்கள் மோனார்க்ஸ் போல நடந்து கொண்டார்கள் முஸ்லிம் போர்வையில் இருந்த மன்னர்கள். ஸோ இதனுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிமக்களினுடைய வாழ்வு, சொத்து, கண்ணியம் என அனைத்துக்கும் ஒரே எஜமானன் ஆட்சியாளன் தான். சரிங்களா? ஒரே சூப்பர்வைசர், எஜமானன் ஆட்சியாளன் தான் அப்படிங்கிற நிலைமைக்கு இது வித்திட்டது. அந்த ஆட்சியாளர்களுடைய ஆட்சி பகுதிக்கு உட்பட்ட நிலப்பரப்பில் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டா அவை பொதுமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், ஆட்சியாளர்களுக்கு அவை பொருந்தாது அப்படிங்கிற நிலை தான் உருவாச்சு. அதற்கு பிறகு இப்படிப்பட்ட மன்னர்கள் என்ன செய்தாங்கன்னா, இறைவனுடைய சட்டத்தை இறைவனுடைய சட்டத்தின் பல்வேறு விதிகளை எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் மூர்க்கமாக மீறினார்கள். சரிங்களா? அந்த மன்னர்களினுடைய அடிவொற்றி மேல்தட்டு மக்களும் இதே மாதிரியே செயல்பட தொடங்கினார்கள். அவர்கள் ஆளுநர்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இராணுவ தளபதிகள், அதே மாதிரி எலீட்ஸ், அந்த சமூகத்தினுடைய மேட்டுக்குடிகள், இவர்கள் எல்லாமே கூட இந்த ஆட்சியாளர்களை பின்பற்றி இறை சட்டங்களை மீறி, அதாவது மூர்க்கமாக, தாந்தோன்றித்தனமாக, தாறுமாறாக மீறி தங்களுடைய வாழ்க்கையை நடத்த தொடங்கினார்கள். ஸோ இப்போ இந்த பேசு பொருள்ல அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா, நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் தார்மீக கடமையை இவர்கள் எல்லாம் மறந்தார்கள். சரிங்களா? குறிப்பாக ஆட்சியாளர்கள் மறந்தார்கள். இஸ்லாமிய அரசனுடைய முக்கியமான நோக்கமே இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட நன்மைகளை நிலைநிறுத்தி வளர்ப்பதும், இறைவனால் வெறுக்கப்பட்ட அல்லனா இறைவனால் தடுக்கப்பட்ட தீமைகளை தடுத்து அழிப்பதும் தான். ஆனா மொனார்க்ஸினுடைய இந்த முடிமன்னர்களுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நிலத்தை அபகரிப்பதும், இந்த ஆடம்பர சுகவாழ்வும், பதவி பட்டங்களை சேகரிப்பதும், இந்த சிற்றின்ப அதாவது லக்ஸுரியில ஈடுபடுவதுமாகத்தான் இருந்தன. ஸோ அப்போ இந்த முடிமன்னர்கள் மொனார்க்ஸ் ரொம்ப ரேரா தான், அபூர்வமாகத்தான் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் பாடுபட்டார்கள். சரிங்களா? மன்னர்களும் மேல்தட்டு மக்களும் அரசு அதிகாரிகளும் நன்மைகளை விட தீமைகளை பரப்புவதில் தான் முன்னணியில இருந்தாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு மத்தியில நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்து, அத மாதிரி இஸ்லாத்தை எடுத்துரைத்து மார்க்க நூல்களை இந்த மாதிரி தொகுத்தளிப்பது, அதே மாதிரி இஸ்லாமிய ஆய்வு படிப்புகளை மேற்கொள்வது போன்ற இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபட்ட இறைநேசர்கள், நல்லடியார்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்களுடைய ஆதரவு துளி கூட கிடைக்கல. ஆட்சியாளர்கள் இப்படிப்பட்ட இறைநேசர்களுடனும் நல்லடியார்களுடனும் அதிருப்தியோடு தான் இருந்தாங்க. ஏன்னா அவர்களுக்கு தான் சத்தியத்தை பேசினா பிடிக்காது, நியாயத்தை பேசினா பிடிக்காது, நீதியோடு நடந்து கொண்டால் பிடிக்காது. ஸோ அப்போ இவர்கள் இத்தகைய இறைநேசர்களோடு அதிருப்தியோடு தான் நடந்து கொண்டார்கள், அதிருப்தியுடன் தான் இருந்தார்கள். சரிங்களா? அத்தகைய இக்கட்டான சூழல்களிலும் அந்த நல்லடியார்கள், சரிங்களா, அவர்கள் அரசாங்கம் தருகின்ற அந்த இடையூறுகளுக்கு மத்தியிலும் கூட தங்களுடைய உன்னதமான பணிகளை தொடர்ந்து செய்தார்கள். ஸோ இப்படிப்பட்ட இறைநேசர்களும் அறிஞர்களும் தொடர்ந்து முயற்சி செய்தாலும் ஆட்சியாளர்களுடைய வாழ்க்கை முறையும் நடத்தையும் முஸ்லிம் சமூகத்தை பார்த்தீங்கன்னா சீரழிவுக்கு இட்டு சென்றது. இதை அவர்களால் தடுத்து நிறுத்த முடியல. ஏன்னா தங்களுடைய சுயநலனுக்காகவும் சுய லாபத்திற்காகவும் இஸ்லாமிய பிரச்சாரங்களையே தடை செய்யும் அளவுக்கு இத்தகைய ஆட்சியாளர்கள் சென்றார்கள். இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா பல்வேறு இஸ்லாமிய வழிகாட்டல்கள், குரான் சுன்னாவுடைய நடைமுறைகள், சட்டத்திட்டங்கள் மேல்மட்ட விவகாரங்களில் வெளிப்படையாகவும் பகிரங்கமாகவும் அப்பட்டமாகவும் மீறப்பட்டன. இதற்கான ஒரு மிக மோசமான எடுத்துக்காட்டாக உமையாக்களினுடைய காலகட்டத்தில் புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் மீதும் ஜிஸியா வரி விதிக்கப்பட்டதை சொல்லலாம். சரிங்களா? குறிப்பா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் காலகட்டத்திலாம் இந்த நடைமுறை இருந்தது. அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர்களுக்கு அவர்கள் மீது ஜிஸியா வரி கடமை அல்ல. ஆனா இவர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மீதும் ஜிஸியா வரியை விதித்தார்கள். சரிங்களா? ஒரு முஸ்லீம் பார்த்தீங்கன்னா நன்மையினுடைய மொத்த வடிவமாகவும் முன்னுதாரணமாகவும் முன்மாதிரியாகவும் அதே மாதிரி இறையச்சத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்பவனாகவும் திகழ்வான். இஸ்லாம் மனிதனுக்குள் ஏற்படுத்துகின்ற அந்த மகத்தான பண்பு நலன்களாக இவை திகழ்கின்றன. சரிங்களா? இந்த மகத்தான பண்பு நலன்கள் இஸ்லாமிய அரசின் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய ஆட்சியாளர்களிடம் குறைவில்லாமல் இருக்க வேண்டும். சரிங்களா? ஆட்சியாளர்களின் நடத்தை
இறையச்சத்தாலும் நற்செயல்களாலும் அதாவது மெருகேற்றப்படும் போது அது மற்ற அரசு அதிகாரிகள் மத்தியிலும் பிரதிபலிக்கும். சரிங்களா? இப்படித்தான் ஹலீஃபா அபூபக்கர் அவர்களினுடைய ஆட்சி நிர்வாகம், உமர் அவர்களினுடைய ஆட்சி நிர்வாகம், அலி அவர்களினுடைய ஆட்சி நிர்வாகம் எல்லாம் இருந்தது. ஸோ இப்படி இந்த மற்ற அரசு அதிகாரிகள் மத்தியிலும் இந்த பண்பு நலன்கள் பிரதிபலிக்கும் போது அவர்களும் இத்தகைய உணர்வுகளால் தங்களுடைய ஆளுமையை வளர்த்தெடுப்பார்கள். சரிங்களா? இது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் மீதும் ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தும். ஸோ இதனுடைய விளைவாக முழு சமூகமுமே இறையச்சம் கொண்டதாக, நற்செயல்கள் புரிவதில் பேரார்வம் கொண்டதாக மாறும். சரிங்களா? இதற்கு நேர் மாறா பார்த்தீங்கன்னா முஸ்லிம் ஆட்சியாளர்களும் அரசாங்கமும் கைசர் கிஸ்ரா பாணியிலான, சீசர் பாணியிலான ஆடம்பரத்தையும் சுகபோக வாழ்க்கை வழிமுறைகளையும் பின்பற்றிய போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முழு கட்டமைப்புமே, அந்த முழு பரிமாணமுமே ஒரு மாற்றம் கண்டது, பெரும் மாற்றத்தை கண்டது. சரிங்களா? அதனுடைய விளைவா நீதியினுடைய இடத்தை அநீதியும் அக்கிரமமும் அடக்குமுறையும் தாந்தோன்றித்தனமும் பிடித்து கொண்டன. ஆடம்பரமும் கொண்டாட்டங்களும் உல்லாச கேளிக்கைகளும் இந்த களியாட்டங்களும் அன்றாட வாழ்க்கையினுடைய வழக்கங்களாக மாறின. சரிங்களா? ஸோ இதனுடைய உச்சபட்ச விளைவாக எது சட்ட ரீதியானது, எது சட்ட விரோதமானது அப்படிங்கிறத பிரித்து பார்க்கவும் ஆட்சியாளர்கள் தவறிவிட்டார்கள். ஒழுக்க நெறிமுறைகள் காத்துல பறக்க விடப்பட்டன. அரசியல் நெறிமுறைகளும் வழிகாட்டல்களும் வலுவிழந்தன. சரிங்களா? அதிகாரிகள் தங்களுக்கு மத்தியில இறையச்சத்தை, காட் கான்சியஸ்னஸை, தக்வாவை வளர்த்து கொள்வதற்கு பதிலாக மக்கள் மீது அதிகாரத்தை திணிப்பவர்களாக மாறினார்கள். அவர்கள் எளிய மக்களை அடக்கி ஒடுக்கி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முற்பட்டார்கள். மறுபுறத்துல மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரிகளினுடைய மனசாட்சியை விழிப்படைய செய்வதற்கு பதிலா லஞ்சம், இந்த மாதிரி ஆசை காட்டலுக்கு இணங்குறது, இசைகிறது. சரிங்களா? இவற்றின் மூலம் காரியம் சாதிக்க முற்பட்டார்கள். சரிங்களா? லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு, இல்லைனா மிரட்டல்களுக்கு பயந்து, இல்லைனா அவர்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு அடிபணிந்து அதன் மூலமாக பொதுமக்கள், முஸ்லிம்களில் இருந்தவர்கள் காரியம் சாதிக்க முற்பட்டார்கள். ஸோ அப்போ இப்படிப்பட்ட சீரழிவு முழு வீச்சில் ரொம்ப ரேம்பண்டா ஏற்பட போகுது அப்படிங்கிறத தான் இமாம் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் துல்லியமாக கணித்திருந்தார்கள். முஸ்லிம் ஆட்சியாளர்களுடைய உணர்வு, நோக்கம், நடத்தை ஆகியவற்றில் எப்படிப்பட்ட மோசமான மாற்றம் நிகழும் அப்படிங்கிறத இமாம் ஹுசைன் தொலைநோக்குடன் ஊகித்திருந்தார்கள். சரிங்களா? துல்லியமாக ஸ்பெகுலேட் செய்திருந்தார்கள். ஸோ அதனால தான் இந்த மாற்றங்களை முழு வீச்சில் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல், தன்னுடைய குடும்பத்தாரனுடைய, நபி குடும்பத்தாரனுடைய, தன்னுடைய நேசத்திற்குரியவர்களுடைய உயிர்களையும் பொருட்படுத்தாமல் முழு வீச்சில் இந்த மாற்றங்களை எதிர்க்க எழுந்து நின்றார். இது மட்டும் இல்ல, இந்த மாற்றத்தின் காரணமாக இஸ்லாமிய அமைப்பு சட்டத்தின் அடிப்படை கொள்கைகளிலும் தலைகீழ் மாற்றங்கள் ஏற்பட்டன. சரிங்களா? சோ அப்ப அந்த தலைகீழ் மாற்றத்திற்கு உள்ளான இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டத்தின் 7 அடிப்படை பண்புகளை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் பண்பு சுதந்திரமான தேர்தல். சரிங்களா? ஸோ இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அடிப்படையே மக்களினுடைய சுதந்திரமான கருத்துகளின் அடிப்படையில் தான் ஒரு அரசு அமைக்கப்பட வேண்டும். யார் தகுதியானவர்? ஸோ அப்போ அந்த தகுதியானவரை ஆட்சி பீடத்தில் அமர்த்துவதன் மூலமாக தங்களுக்கு வேண்டிய அரசை அமைத்துக் கொள்வதில் மக்களுக்கு முழுமையான சுதந்திரம் இந்த இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. சரிங்களா? எவருமே குறுக்கு வழியை பயன்படுத்தியோ அல்லது இந்த செல்வாக்கு, அதிகாரம், செல்வம் இவற்றை பயன்படுத்தியோ அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. சரிங்களா? ஏன்னா மக்கள் தங்களுக்குள் ஆலோசனை செய்து தங்களுக்குள் யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவருக்கு அதிகாரத்தை வழங்க வேண்டும். சரிங்களா? அதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல ஆட்சியில் அமர்ந்து விட்ட பிறகு, ஆட்சி கட்டிலில் உட்கார்ந்து விட்ட பிறகு மக்களிடம் பையத் செய்யும்படி கேட்கக்கூடாது. மாறாக மக்களுடைய பையத்தின் மூலமாகத்தான் ஆட்சி பொறுப்புக்கே ஒருவர் வர வேண்டும். அந்த பையத் மக்கள் தன்னார்வமாக கொடுக்கும் பையத்தாக, அவர்களுடைய முழு விருப்பத்தின் அடிப்படையில், சரிங்களா, எந்த விதமான ஆசை காட்டலுக்கோ நிர்பந்தத்திற்கோ ஆளாகாமல் முழு தன்னார்வமாக முழு விருப்பத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படும் பையத்தாக இருக்க வேண்டும். ஒருவர் பையத் பெறுவதற்காக எந்த விதமான குறுக்கு வழியையோ தந்திரமான நடவடிக்கைகளையோ மேற்கொள்ளக்கூடாது. அப்படி மேற்கொள்வதற்கு அவருக்கு உரிமை இல்லை.
அதே மாதிரி ஒரு தனி மனிதருக்கு வந்து பையத் செய்வதற்கும் செய்ய மறுப்பதற்கும் வந்து ஒவ்வொரு தனி மனிதருக்கும் முழுமையான சுதந்திரம் வந்து இந்த இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. சரிங்களா? அந்த பையத் இல்லாம எவருமே வந்து ஆட்சியை அமைத்து கொள்ள கூடாது. அதே மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு ஆட்சியாளர் மீது நம்பிக்கை இழந்து விட்ட பிறகு, அதாவது மக்களுக்கு வந்து ஒரு ஆட்சியாளர் மீது நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னா அந்த நிலையில வந்து அந்த ஆட்சியாளர் வந்து தொடர்ந்து பதவியில் நீடிக்க கூடாது. சோ அப்போ நபிகளாருக்கு பிந்தைய ஹலீஃபாக்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த கோட்பாட்டின் அடிப்படையில தான் ஆட்சிக்கு வந்தாங்க. சரிங்களா? இதற்கு மாறா ஹிலாஃபத் மீது உரிமை கோரிய முஆவியாவுடைய நிலை வந்து சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. சரிங்களா? இந்த காரணத்துக்காகத்தான் முஆவியா வந்து நேர்வழி நின்ற ஹலீஃபாக்களில் ஒருவராக கருதப்படவில்லை. சோ முஆவியாவுடைய நியமனமும் முஆவியா வந்து ஆட்சி பீடத்தில் அமர்ந்ததுமே கிட்டத்தட்ட இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டத்தின் வழிமுறைகள் விதிகளை கோணலாக்கிய ஒரு விஷயம்தான். அதுவே வந்து ஒரு மன்னராட்சி பாணியில் கைப்பற்றப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரம் தான் என்றாலும் அதற்கு பிறகு ஆட்சியில் அமர வைக்கப்பட்ட யசீதினுடைய நியமனம் வந்து ஒட்டுமொத்த இந்த இஸ்லாமிய, அதாவது மேல்மட்ட சமூக அரசியல் பொருளாதார நிர்வாக விவகாரங்களில் இஸ்லாமிய கோட்பாட்டுக்கு அடிக்கப்பட்ட சாவுமணியாகவே ஆகிவிட்டது. சரிங்களா? இது தொடர்பாக வந்து நான் வந்து குர்ஆன் ஹதீஸ் வரலாற்று வழியில் முஆவியா இப்னு அபூ சுஃபியான் அவர்களின் ஆட்சி நிர்வாகம்னு கிட்டத்தட்ட ஒரு மூன்று பாகங்கள் 4 மணி நேரம் விரிவாக ஆதாரபூர்வமாக பேசியிருக்கிறேன். அந்த உரைகளை கேட்காதவர்கள் நிச்சயமாக அந்த உரைகளை முழுமையாக கேளுங்கள். அதனுடைய இணைப்புகளை வந்து கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுத்திருக்கிறேன். ஸோ அப்போ இந்த டீவியேஷன் வந்து இந்த பிறழ்வு வந்து யசீதினுடைய ஆட்சியில் வந்து உச்சமடைந்து யசீதினுடைய நியமனம் வந்து இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது விழுந்த சம்மட்டி அடியாகவே இருந்தது. சரிங்களா? அது வந்து அதோட நிற்காம, யசீதோட நிற்காம அது சங்கிலி தொடர் மாதிரி அடுத்தடுத்து வந்த வாரிசு அடிப்படையிலான மன்னராட்சியின் தோற்றத்திற்கு, அதாவது உருவாக்கத்திற்கு ஆருடம் கூறியது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உமையாக்களினுடைய ஆட்சி, அப்பாசியர்களினுடைய ஆட்சி, அதற்கு பிறகு இன்று வரை வந்து முஸ்லிம்களால் சுதந்திரமான ஷூராவின் அடிப்படையில், கலந்தாலோசனையின் அடிப்படையில், மக்களினுடைய சுதந்திரமான முடிவின் அடிப்படையில் ஹலீஃபாவை தேர்ந்தெடுக்கும் கோட்பாட்டுக்கு மீளவே முடியவில்லை. சரிங்களா? இப்போ வந்து நிலைமை வந்து ரொம்ப மோசமாய் எப்படியோ மாறிட்டு இப்பொழுதெல்லாம் பொதுமக்களினுடைய சுதந்திரமான சாய்ஸ், தெரிவு, ஆலோசனை இவற்றின் அடிப்படையில் இல்லாம தங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, பலம் இவற்றின் அடிப்படையில தான் நபர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து வருகிறார்கள். ஸோ அப்போ அன்றைய காலகட்டத்திலும் நிலைமை வந்து அப்படித்தான் மாறிச்சு. அதாவது பையத் பெறப்படுவதன் மூலம் ஆட்சிக்கு வருவதற்கு பதிலாக அதிகாரத்தை கொண்டு, சரிங்களா, அதிகாரத்தை கொண்டு பையத்தை வலிந்து பெற்றார்கள். சரிங்களா? நிர்பந்தமாக கட்டாயப்படுத்தி அதிகாரத்தை கொண்டு பையத்தை பெற்றார்கள். பையத்தை வழங்குவதற்கோ வழங்க மறுப்பதற்கோ மக்களுக்கு வந்து அதற்கு மேல் சுதந்திரம் இருக்கவில்லை. ஆட்சிக்கு வருவதற்கு பையத் பெற வேண்டியது முன் நிபந்தனை அப்படிங்கிற நிலைமையும் அதற்கு மேல வந்து இல்லாமலானது. ஸோ இது எல்லாத்துக்கும் மேல ஆட்சி கட்டிலில் இருப்பவருக்கு பையத் செய்ய மறுப்பது அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லாத ஒரு நிலை வந்து உருவாச்சு. சரி, ஒருவேளை அப்படியே மக்கள் வந்து பையத் செய்ய மறுத்தாலும் கூட இந்த சர்வாதிகார மன்னர்கள், சரிங்களா, இவர்கள் வந்து ஆட்சி கட்டிலில் இருந்து இறங்க போவதில்லை. சரிங்களா? எனிஹவ் எப்படி பார்த்தாலும் மக்கள் வந்து பையத் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அவர் தான் ஆட்சியாளராக நீடிப்பார் அப்படிங்கிற ஒரு நிலை தான் அதற்கு பிறகு வந்து இருந்தது. இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இமாம் மாலிக் வந்து அப்பாசிய மன்னர் அபூ ஜாஃபர் அல் மன்சூரிடம் என்ன சொன்னாரு அப்படின்னா அதாவது பலாத்காரமாக பையத் பெறுவதை விட்டு நீங்கள் வந்து தவிர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு வந்து ஆலோசனை வழங்கியதற்காக, அட்வைஸ் கொடுத்ததற்காக, இந்த சோகால்டு குற்றத்திற்காக அவர்களுடைய கையே வந்து பீந்து போகும் அளவுக்கு, உடையும் அளவுக்கு அவர் வந்து கடுமையாக விளாசப்பட்டார், தாக்கப்பட்டார். சரிங்களா? கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார். சோ இப்படியான நிலைமை தான் தொடர்ந்தது. சோ இப்போ வந்து இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டத்தின் இரண்டாவது அடிப்படை பண்பை வந்து பார்ப்போம். இரண்டாவது அடிப்படை பண்பு என்னன்னா ஆலோசித்து செயல்படுதல். சரிங்களா? ஸோ இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டத்தின் அடுத்த முக்கியமான அம்சம் வந்து ஆலோசனை பெற்று அதனுடைய அடிப்படையில் வந்து அரசாங்கத்தை வந்து செயல்படுத்துவது. மார்க்க அறிவு பெற்ற, இறையச்சம் மிகுந்த, அதை மாதிரி கருத்து செறிவும் விவரங்களை வந்து புரிந்து கொண்டு முடிவெடுக்கும் ஆற்றலும் கொண்ட நபர்களிடம் வந்து ஆலோசனைகள் வந்து பெறப்பட வேண்டும். சரிங்களா? இவ்வாறு ஒரு ஆலோசனை குழு வந்து
அரச தலைவருக்கு வந்து உதவி செய்ய வேண்டும், ஆலோசனைகளை வழங்க வேண்டும். ஸோ இதற்கு வந்து என்னன்னா, சமூகத்தில் வந்து மிகவும் சிறந்த நபர்கள், சரிங்களா, சிறந்த சாலிகான நல்லடியார்கள் வந்து எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இன்றி ஆலோசனை குழு உறுப்பினர்களாக நேர்மையோடு தேர்ந்தெடுக்கப்படணும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வந்து உண்மையை பேசுபவர்களாகவும் தங்களுடைய மனசாட்சியுடனும் நாணயத்துடனும் சிறந்த ஆலோசனைகளை, அதாவது குர்ஆன் சுன்னா சீராவின் அடிப்படையில் சிறந்த ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் கூறுபவர்களாகவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுப்பதால வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து ஹலீஃபாவுக்கு தவறான ஆலோசனைகளை கொடுத்து வழிகேட்டின் பக்கம் ஹலீஃபாவை வந்து நடத்துவார், இல்லைனா வழிகேட்டிற்கு அழைத்து செல்வார் அப்படிங்கிற மாதிரியான பயம் வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும். சரிங்களா, இப்படியான நபர்களை தேர்ந்தெடுக்கும் போது இவர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நடப்பது போல் தேர்தல்கள் நடந்தால் கூட அவர்கள் வந்து எந்த விதமான எஃபோர்ட்ஸும் போடாமல் மக்களால் வந்து ஏகோபித்த முடிவின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களாக இருந்தார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் மக்களுக்கு மத்தியில் அவர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பற்றிய நன்மையான நல்ல கருத்துகள் மக்களிடையே இருந்தன. ஸோ அப்போ இப்படித்தான் ஹலீஃபாக்களினுடைய காலகட்டம் இருந்தது. ஆனா மன்னராட்சி வந்த பிறகு இந்த ஆலோசனை குழு வழிமுறை அப்படிங்கிறது கடுமையாக அடிவாங்கியது. சரிங்களா, மன்னராட்சி நிர்வாகம் வந்து சர்வாதிகார கொடுங்கோல் வழிமுறைகளினுடைய அடிப்படையில அஸ்திவாரத்தின் மீது அமைந்தது. அவர்களுடைய ஆலோசனை குழுல வந்து யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இளவரசர்கள், அதே மாதிரி இந்த ஜால்ரா அடிக்கக்கூடியவங்க, சிங்கி அடிக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி இராணுவ தளபதிகள், அந்த மாதிரி லோக்கல் கவர்னர்ஸ், வட்டார ஆளுநர்கள், சரிங்களா, துதிபாடக்கூடிய ஆளுநர்கள் போன்றவர்களுடைய ஆதிக்கம் தான் அந்த ஆலோசனை குழுவில் வந்து மேலோங்கி இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் இன்றைய காலகட்டத்தில் வந்து தேர்தல் நடத்தினா இப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து டெபாசிட் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்றோம்ல, அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய தகைமையும் தகுதியும் அந்த ஸ்தானமும் வந்து மக்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் தான் மன்னராட்சியில் வந்து அந்த மன்னர்களுக்கான அந்த ஆலோசனை குழுவில் ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லது இவர்களுடைய செல்வாக்கு தான் அந்த ஆலோசனை வழங்கும் வட்டத்தில் வந்து மிகைத்திருந்தது அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, இவர்களுடைய செல்வாக்கு தான் மிகைத்திருந்தது. இதற்கு மாறா பார்த்தீங்கன்னா, இறைவனுக்கு அஞ்சி வாழ்ந்து கொண்டிருந்த, தக்குவாவோடு வாழ்ந்து கொண்டிருந்த, அந்த மாதிரி வாய்மை வாய்ந்த, நேர்மை மிகுந்த, அந்த மாதிரி மார்க்க அறிவும் தெளிவும் நிரம்பிய, அதே மாதிரி மக்களினுடைய இதயங்களில் உள்ளங்களில் இடம் பிடித்து கொண்ட அறிஞர்களுக்கு வந்து இந்த மன்னர்களினுடைய ஆலோசனை குழுக்களில் எந்த விதமான மதிப்போ இடமோ இல்லாமல் இருந்தது. இன்னும் சொல்ல போனா அவர்கள் வந்து மன்னர்களினுடைய கோபத்திற்கும் அக்கிரமத்திற்கும் தண்டனைக்கும் அந்த அடக்குமுறைக்கும் வந்து இலக்கானார்கள். சரிங்களா, ஆட்சியாளர்கள் வந்து இப்படிப்பட்ட அறிஞர்களை வந்து எப்பொழுதுமே சந்தேக கண் கொண்டு தான் பார்த்தாங்க. ஸோ அப்போ இது வந்து இரண்டாவது முக்கிய அம்சம். இப்பொழுது வந்து இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டத்தின் மூன்றாவது முக்கிய அடிப்படை கூறுக்கு வருவோம். அது வந்து கருத்து சுதந்திரம். ஸோ அப்போ இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டத்தின் மூன்றாவது முக்கியமான பிரிவாக கருத்து சுதந்திரம் இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய பார்வையில் வந்து நன்மைகளை ஏவுவதும் தீமைகளை தடுப்பதும் வந்து முஸ்லிம்களினுடைய உரிமை மட்டுமல்ல, அது வந்து ஒரு முக்கிய கடமையாகவும் இருக்கிறது. திருக்குர்ஆனுடைய முக்கிய மேண்டேட்டரி டியூட்டியாகவும் இருக்கிறது. அதுபோலதான் கருத்து சுதந்திரமும் பேச்சு சுதந்திரமும் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அச்சாணியாக இருக்கின்றன. இதனால வந்து அரசு நிர்வாகம் வந்து சரியான திசையில் நடைபோடும். இஸ்லாமிய சமூகத்தில் வந்து ஒருவர் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, அவர் வந்து வழி தவறி போகும்போது அதனை தட்டி கேட்கவும் விமர்சிக்கவும் வந்து பாமர குடிமகனுக்கும் இந்த இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டத்தில் முழு உரிமையும் இருக்கிறது. சரிங்களா, சோ அப்போ முதல் 4 ஹலீஃபாக்களினுடைய காலகட்டத்தில் வந்து சூழல் வந்து இப்படித்தான் இருந்தது. மக்களினுடைய உரிமைகள் விஷயத்துல வந்து எந்த விதமான பாதிப்பும் வந்து ஏற்படல. அதே மாதிரி குடிமக்களினுடைய உரிமைகள் பாதிக்காதபடி பார்த்து கொள்வதை ஹலீஃபாக்கள் வந்து தங்களுடைய முக்கிய கடமையாக கொண்டிருந்தார்கள். சரிங்களா, அந்த கடமையை வந்து சரிவர நிறைவேற்ற உதவும்படி அவர்கள் வந்து மக்களை வந்து ஊக்குவிச்சாங்க. சரிங்களா, இன்ஃபேக்ட் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்திலாம், அவர்களுடைய ஆட்சி நிர்வாக காலகட்டத்திலாம் சாதாரண குடிமக்கள், சாமானிய முஸ்லிம்களை வந்து ஆட்சியாளரை எழுந்து நின்று கண்டித்ததையும், அவரை வந்து விமர்சித்ததையும், அவரை வந்து திருத்த முயற்சி செய்ததையும் நம்மால் வந்து பார்க்க முடிந்தது. உமர் அவர்களுடைய வரலாற்றை வாசித்த ஆய்வு செய்த உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதுபோல் இத்தகைய செயல்பாடுகளை, நடவடிக்கைகளை ஆட்சியாளரும் ஊக்குவிக்கக்கூடியவராக இருந்தார். சரிங்களா, ஏன்னா இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அவர் மன்னர் கிடையாது, அவரும் வந்து மக்களில் ஒருவர் தான், மக்களினுடைய பிரதிநிதி, இறைவனுடைய பிரதிநிதி என்கிற ரீதியில். ஸோ அப்போ பேச்சு சுதந்திரமும் ஹலீஃபாவுக்கு எச்சரிக்கை விடுத்து
அவருடைய செயல்களுக்கான விளக்கம் கேட்கும் உரிமையும் வந்து ஆலோசனை குழு உறுப்பினர்களுக்கு மட்டுமே இருக்கல்ல, ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த உரிமையும் சுதந்திரமும் இருந்தன. சரிங்களா? இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி அவர்களால் ஹலீஃபாவையே மடக்கி கேள்வி கேட்க முடிந்தது. சரிங்களா? இந்த உதாரணத்தை வந்து நம்ம 4 ஹலீஃபாக்களினுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு இடங்களில் வந்து இத்தகைய நிகழ்வுகளை வந்து நம்மால் காண முடியும். ஏன்னா நான் கூட வரலாற்று வகுப்பு கிட்டத்தட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி நிர்வாகம் கிட்டத்தட்ட 22 பாகங்களுக்கு மேல் பேசியிருக்கிறேன். அதுபோல் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி நிர்வாக வரலாற்று உரை இப்பொழுது 6 பாகங்கள் பேசியிருக்கிறேன். இன்னும் தொடரும், முடியவில்லை. இந்த வரலாற்று உரைகளை எல்லாம் கேட்காதவர்கள் நிச்சயம் கேளுங்கள். அப்படி நீங்கள் கேட்கக்கூடிய பட்சத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அரண் செய்யும் விதமாக அந்த வரலாற்றில் வந்து நிகழ்வுகள் நடந்திருப்பதை உங்களால் வந்து அவதானிக்க முடியும். ஸோ அப்போ இப்படி வந்து மக்கள் வந்து ஹலீஃபாக்களை மடக்கி அவர்களை கேள்வி கேட்கும் பொழுதோ, திருத்த முற்படும் பொழுதோ, அவர்களை விமர்சிக்கும் பொழுதோ எவரும் வந்து அவர்களது துணிச்சலை கட்டுப்படுத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னும் சொல்ல போனா அவர்களது இந்த செயலை வந்து அவர்கள் ஹலீஃபாக்கள் வந்து ஊக்குவித்தார்கள். இந்த செயல்கள் வந்து எல்லோராலும் முஸ்லிம்கள் எல்லோராலும் பாராட்டப்பட்டது உள்ளபடி. சரிங்களா? ஸோ இந்த பேச்சு சுதந்திரமும் உரிமையும் வந்து ஏதோ ஹலீஃபாவை விரும்பி முஸ்லிம்களுக்கு அளித்த ஒரு கடமை அல்ல, மாறா இது வந்து இஸ்லாத்தால், இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டத்தால், குர்ஆன் சுன்னாவால் அவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்ட அரசியலமைப்பு சட்ட ரீதியான உரிமையாகும் இது. ஸோ அப்ப இந்த உரிமையை பயன்படுத்தி சத்தியத்தை நிலைநாட்டுவது வந்து ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இறைவனும் இறை தூதரும் விதித்துள்ள கடமையாகும். ஸோ அப்ப இந்த அடிப்படை கடமையை வந்து எந்த விதமான தடங்களும் இல்லாம நிறைவேற்றும் வகையில் சாதகமான சமூக சூழலை உருவாக்கி பராமரிப்பது ஹலீஃபாக்களின் முக்கிய பணியாகும். சரிங்களா? அதைத்தான் முதல் 4 ஹலீஃபாக்கள் செய்தார்கள். ஸோ அப்போ இதற்கு நேர்மாறா வந்து மன்னர்களுடைய ஆதிக்கம் வந்து வளர்ந்ததும் என்ன ஆச்சு அப்படின்னா, அதாவது மனசாட்சியினுடைய குரல் வலை நெரிக்கப்பட்டது. சரிங்களா? கருத்து சுதந்திரம் வந்து முழுமையாக மறுக்கப்பட்டது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, எவராவது மன்னர் முன்னால் எதையாவது சொல்ல விரும்பினால் அது வந்து மன்னரை புகழ்ந்து துதிபாடுவதாக மட்டுமே இருக்க வேண்டும். இன்ஃபேக்ட் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியில உமரை பார்த்து இத்தகில்லான்னு ஒரு காட்டரபி, ஒரு பெடையின் அரப் வந்து சொல்றாரு. சரிங்களா? அதை உமர் வந்து ஊக்குவிக்கிறாரு. சரிங்களா? அவர் இந்த வார்த்தையை சொல்லவில்லை என்றால் அவரிடம் எந்த நன்மையும் இல்லை. அவர் சொன்ன வார்த்தையை ஒரு ஆட்சியாளராகிய நாங்கள் வந்து செவியேற்கவில்லை என்றால் எங்களிடம் எந்த நன்மையும் இல்லைன்னு உமர் சொன்னாரு. ஆனா அதே நேரத்தில் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் பனு உமையா மன்னரிடம் வந்து மன்னர் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு சொல்கிறார், எவரேனும், சரிங்களா, எவராவது என்ன பார்த்து இத்தகில்லா, நீ இறைவனை அஞ்சுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதற்கு பிறகு நான் பேச மாட்டேன், என்னுடைய வாள் தான் பேசும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அதான் இந்த ராடிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரிங்களா? பிரதிநிதித்துவ ஆட்சியிலிருந்து சர்வாதிகார மன்னர் ஆட்சிக்கு மாறியதன் உதாரணங்கள் இவை. சரிங்களா? யாராவது என்ன பார்த்து இத்தகில்லா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதற்கு பிறகு நான் பேச மாட்டேன், என்னுடைய வாள் தான் பேசும் அப்படின்னு. ஸோ அப்போ மன்னர்களுடைய காலகட்டத்தில் வந்து ஏதாவது மக்கள் சொல்லணும்னா மன்னர்களை துதிபாடி புகழ்ந்து பேசுவதாகத்தான் அது வந்து இருக்கணும். அல்லனா அவருடைய ஆட்சி அதிகாரத்தை வந்து வானலாவா உயர்த்தி பேசணும். சரிங்களா? ஸோ அப்போ இப்படி வந்து புகழ்ந்து பேசி துதிபாட மனம் வராத அளவுக்கு மனசாட்சியினுடைய குரல் வந்து மிகைத்து விட்டால் அப்படிப்பட்டவர்கள் வந்து மன்னர்களுக்கு முன்னால் வந்து எதையுமே சொல்லாமல் இருப்பது தான் நல்லது. அதையும் மீறி எதையாவது இவர்கள் வந்து சொன்னால் அவர் வந்து ஒன்று சிறைபிடிக்கப்படுவார் அல்லது கொல்லப்படுவார். சரிங்களா? ஸோ அப்போ இப்படிப்பட்ட மூச்சடைக்கக்கூடிய சூழல் வந்து பொதுமக்களுடைய உத்வேகத்தை வந்து கிட்டத்தட்ட முடக்கிச்சு. முஸ்லிம்கள் பார்த்தீங்கன்னா ஆர்வம் இழந்தார்கள். சரிங்களா? அவர்கள் வந்து கிட்டத்தட்ட கோழைகளாக ஆனார்கள். அது மட்டும் இல்ல, சந்தர்ப்பவாதிகளாகவும் ஆனார்கள். சரிங்களா? உயிரையும் பொருட்படுத்தாமல் சத்தியத்தை எடுத்து சொல்லும் அந்த சத்தியவான்கள், சத்தியசீலர்கள், நல்லடியார்கள் வந்து அவர்களுடைய எண்ணிக்கை வந்து அருகிக்கொண்டே போனது. போலி புகழ்ச்சிகளையும் இந்த மாதிரி பசப்பு வார்த்தைகளையும் பேசி ஜால்ரா அடிப்பவர்கள் தான் சமூகத்தில் வந்து பெருக ஆரம்பிச்சாங்க. அதற்கு மேல நேர்மை வாய்ந்த வாய்மை வாய்ந்த மனிதர்களுக்கு, மக்களுக்கு வந்து சமூகத்தில் வந்து எந்த மதிப்பும் எஞ்சி இருக்கல. சரிங்களா? ஸோ அப்போ இந்த சூழல்ல வந்து மிகவும் தகுதி வாய்ந்த அந்த தகைமை உள்ள மக்களும் இந்த அரசாங்கத்தை பற்றிய, இந்த மன்னராட்சி பற்றிய தனிப்பட்ட கருத்து கொண்டவர்களும் அரசாங்கத்துடன் தங்களுடைய தொடர்புகளை வந்து துண்டித்து கொண்டாங்க. ஏன்னா அரசாங்கத்தோடு தொடர்பு வைத்து கொண்டா என்ன செய்யணும்? அரசாங்கத்தை வந்து துதிபாடி கொண்டு, வெண்சாமரம் வீசிக்கொண்டு, புகழ்ந்து உரைத்து கொண்டு, சரிங்களா, வானலாவை புகழ்ந்து கொண்டு தான், அதாவது உண்மைக்கு புறம்பா பேசிட்டு தான் இருக்கணும். சரிங்களா? அப்போ மனசாட்சிக்கு புறம்பா அல்லாஹ்வுக்கு பயந்து சத்தியத்தை மட்டுமே பேசிக்கொண்டிருந்த தகுதி படைத்த நல்லடியார்கள் வந்து அரசாங்கத்துடனான தங்களுடைய உறவு முறையை வந்து துண்டித்து கொண்டு
அரசாங்கத்தை விட்டும் தூரமாகும் நிலை தான் அதற்கு பின்னால் வந்து ஏற்பட்டது. ஸோ அப்போ இதனுடைய விளைவு வந்து ஆட்சி தலைவர் பற்றியும் அரசாங்கம் பற்றியும் மக்களினுடைய உள்ளங்களில், அதாவது மனங்களில் வந்து வெறுப்பு தான் மண்டி கிடக்க ஆரம்பிச்சுது. சரிங்களா? ஆட்சி கவிழ்ப்பும் ஆட்சி மாற்றமும் நிகழும் போது பழைய ஆட்சியாளர்கள் மீது மக்களுக்கு வந்து அனுதாபம் வந்து கொஞ்சம் கூட இருக்கல. சரிங்களா? அதே மாதிரி புதிய ஆட்சியாளர்கள் மீதும் அவர்களுக்கு மக்களுக்கு வந்து எந்த விதமான பற்றும் வந்து இருக்கல. ஸோ அப்போ இப்படியே வந்து மன்னராட்சி காலகட்டத்தில் வந்து ஆட்சி மாற்றங்கள் தொடர்ந்து நடந்தாலும் மக்கள் வந்து இந்த எந்த விஷயத்திலும் வந்து ஆர்வம் காட்டாமல் தனிப்பட்ட ஸ்பெக்டேட்டர்ஸா, பார்வையாளர்கள் போல் இதை எல்லாத்தையுமே வந்து சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸாக வந்து கவனித்து கொண்டு தான் இருந்தார்கள் சாதாரணமாக. ஸோ அப்போ இது வந்து மூணாவது அம்சம், இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டத்தின் மூணாவது முக்கிய அம்சம். நான்காவது முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், படைத்தவனுக்கும் படைப்புகளுக்கும் பதிலளிக்க வேண்டிய பொறுப்புணர்வு, ஆட்சியாளருக்கு இருக்க வேண்டிய இந்த பொறுப்புணர்வு. ஸோ அப்போ இஸ்லாமிய அரசு தலைவரான ஹலீஃபாவும் அவருடைய நிர்வாகமும் வந்து தங்களுடைய செயல்பாடுகள் குறித்து இறைவனிடம் பதிலளிக்க வேண்டியவர்களாக இருந்தாங்க. சரிங்களா? இந்த பொறுப்புணர்வு தங்களை வந்து மிகவும் உறுத்தியதால் முதல் 4 ஹலீஃபாக்கள் வந்து இது பற்றிய கவலையிலேயே எந்த நேரத்திலும் இருப்பவர்களாக இருந்தார்கள். சரிங்களா? ஏன்னா இறைவனுக்கு பதிலளிக்க வேண்டிய தங்களுக்கு தேவையும் பொறுப்புணர்வும் தங்களுக்கு அதிகமாக இருந்ததை வந்து அவர்கள் உணர்ந்த அந்த கவலையிலும் உறுத்தலிலும் உழன்று கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இரவும் பகலும் அவர்களுடைய ஹலீஃபாக்களுடைய இதயங்களை வந்து இந்த சிந்தனை வந்து ஆக்கிரமித்திருந்தது. சரிங்களா? எந்த நேரமும் இறைவனுக்கு பதிலளிக்கும் பொறுப்பு குறித்த அந்த கவலையிலேயே அவர்கள் வந்து இருந்தார்கள். சரிங்களா? அவர்களில் ஒவ்வொருவரும் தமது ஒவ்வொரு செயல் குறித்தும் இறைவனுக்கும் மக்களுக்கும் பதிலளிக்க வேண்டியவர்களாக தாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வை வந்து நிரம்ப பெற்றவர்களாக இருந்தார்கள். ஸோ இன்னைக்கு நடக்கிற மாதிரி மக்களவை கூட்டப்பட்டு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு தான் பிரச்சனைகள் குறித்து ஆட்சி தலைவரிடம் கேட்கணும் அப்படிங்கிற அந்த நிலை வந்து, அந்த சூழல் வந்து இருக்கல அன்றைய காலகட்டத்தில். ஹலீஃபாக்கள் வந்து நாள்தோறும் 5 நேரம் தொழுகையின் போதும் வந்து மக்களை வந்து சந்தித்தார்கள். மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை தோறும் மக்களுக்கு வந்து அரச திட்டங்களையும் அந்த செயல்பாடுகளையும் அறிவித்து சொற்பொழிவு, அதாவது ஹுத்துபா நிகழ்த்தினார்கள். சரிங்களா? ஃப்ரைடே ஜும்மால. ஸோ இப்படிப்பட்ட தருணங்கள்ல வந்து அந்த ஆட்சியாளர்களிடம் கேள்வி கேட்கவும், புகார் கொடுக்கவும், சரிங்களா, நீதி கேட்கவும், தங்களுடைய குறைகளை முன்வைக்கவும் வந்து பாமர மக்களுக்கு முழு உரிமை இருந்தது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நடக்கிற மாதிரி அந்த கருப்பு பூடை, அதாவது பிளாக் கேட்ஸ், அந்த செக்யூரிட்டியினுடைய அந்த வட்ட வடிவு வியூகம் அமைத்து பாதுகாக்கும் அந்த சர்க்கிளுக்குள்ளால ஆட்சியாளர்கள் இருக்கல. சரிங்களா? அப்படி பாதுகாக்கும் விதமா உள்ளே இருப்பவர் யாருன்னே தெரியாத வகையில வந்து அந்த கருப்பு கண்ணாடி பொருத்தப்பட்ட குண்டு துளைக்காத அந்த வாகனங்களில் வந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக மக்களை வந்து தொடர்ச்சியாக அப்புறப்படுத்தி கொண்டே, அதாவது வெறிச்சோடி கிடக்கும் அந்த வீதிகளில் வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு இருந்த ஹலீஃபாக்கள் வந்து பவனி வரல, உலா வரல. சரிங்களா? மாறாக வந்து அந்த ஹலீஃபாக்கள் வந்து எந்த விதமான பந்தாவும் இல்லாம சந்தை பகுதிகளை வந்து சுற்றி வந்தார்கள். அவர்கள் வந்து தாங்கள் செல்லும் வழிகளில் எல்லாம் மக்களினுடைய குறைகளை கேட்டார்கள். சரிங்களா? மெய்க்காவலர்கள் யாருமே இல்லாம அவர்கள் வந்து மக்களோடு மக்களாக இருந்தார்கள், மக்களோடு இயல்பாக சங்கமித்தார்கள். மட்டும் இல்லாம அவர்கள் வந்து லக்ஸூரியஸான அந்த பேலஸ்ல, மாட மாளிகைகளில் வந்து தங்களை வந்து அடைத்துக் கொள்ளவில்லை. சரிங்களா? எளிமையான வீடுகள்ல வந்து வசிச்சாங்க. அங்கு வந்து எந்த விதமான பாதுகாப்பு கெடுபிடிகளும் இருக்கல. மக்களுக்கு வந்து அவர்களை போய் பார்க்கணும்னா அவர்களுடைய வீடுகளுக்கே சென்று நேரடியாக பார்த்து கொள்ளலாம். சரிங்களா? பார்வையாளர்களாக எந்த நேரமும் அவர்களை பார்ப்பதற்கு வந்து யாருமே வந்து சென்று வர முடியும் ஒரு சூழல் தான் இருந்தது. அதே மாதிரி தான் ஹலீஃபாக்கள் வந்து எந்த நேரமும் எவருக்கும் பதிலளிக்க வேண்டியவர்களாக இருந்தார்கள். சரிங்களா? இந்த நேரத்தில் இவரை என்னால் பார்க்க முடியாது, இல்லைன்னா இன்னின்ன நபர்களை என்னால் பார்க்க முடியாது, இவர்களை மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும் அப்படிலாம் சொல்லலை. எந்த நேரத்திலும் யார் வந்து குறை சொன்னாலும், யார் வந்து தங்களுடைய மனக்குமுறல்களை வெளிப்படுத்தினாலும், விமர்சித்தாலும், சரிங்களா, தவறுகளை சுட்டிக்காட்டினாலும் அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டிய நிலையில் தான் ஹலீஃபாக்கள் வந்து இருந்தார்கள். அது மட்டும் இல்லாம அதற்கு பின்னர் வந்த மன்னராட்சியில் முகிழ்த்தது போல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலமாக, இல்லைனா மீடியேட்டர்ஸ், அதாவது மத்தியஸ்தர்கள் மூலமாகத்தான் ஹலீஃபாக்களை வந்து அணுக முடியும் அப்படிங்கிற நிலையும் இருக்கல. ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அந்த ஹலீஃபாக்களை நேரடியாக சந்தித்து முறையிடும் உரிமை வந்து இருந்தது. அந்த உரிமை வந்து நிலைநாட்டப்பட்டது. ஸோ அப்போ மக்களுடைய ஆதரவு பெற்றே அவர்கள் ஹலீஃபாக்கள் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள். ஒரு ஹலீஃபாவை நீக்கி இன்னொருவரை தேர்ந்தெடுக்கும் முழுமையான அதிகாரம் வந்து
மக்களிடம் தான் இருந்தது. சரிங்களா? ஸோ இதனால மக்களை சந்திப்பதற்கு ஹலீஃபாவுக்கு எந்த விதமான ஆபத்தும் இருக்கல்ல. ஹலீஃபா மக்களை சந்திப்பதில் எந்த விதமான ஆபத்தையும் உணரல. ஏன்னா மக்கள் நினைத்தால் நாளை இந்த ஹலீஃபாவை அப்புறப்படுத்தி விட்டு வேறு ஒருவரை நியமிக்கலாம். சரிங்களா? ஏன்னா பவர் மக்கள்கிட்ட இருக்கு. அதனால மக்களை சந்திப்பதற்கு ஆட்சியாளர் பயப்படவில்லை, அச்சப்படவில்லை. அதே மாதிரி தாங்கள் பதவியை விட்டு நீக்கப்படுவோம் அப்படிங்கிற அந்த பயமும் இருக்கல. ஏன்னா அவர்களுக்கு பதவி ஆசை இருக்கவில்லை. இதற்கு நேர்மாறா சர்வாதிகார மன்னர்களுடைய ஆட்சி முறையில இத்தகைய பொறுப்புணர்வு எதுவுமே எஞ்சி இருக்கல்ல. சரிங்களா? அவர்களை பொறுத்தவரை இறைவனுக்கு பதிலளிக்க வேண்டும் அப்படிங்கிற பொறுப்பு வாயளவுல மட்டும்தான் இருந்தது. வெறுமனே பேச்சளவுல வாயளவுல மட்டும்தான் இருந்தது. அதே மாதிரி மக்களில் எவருக்குமே அவர்களை எதிர்த்து எதையும் சொல்ல துணிச்சல் இருக்கல்ல. சரிங்களா? அவர்கள் மக்கள் மீது முழுமையான அதிகாரம் பெற்றவர்களாக, மக்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குபவர்களாக இருந்தார்கள். அந்த சர்வாதிகார மன்னர்கள் பார்த்தீங்கன்னா ஆயுத பலத்தின் அடிப்படையிலும் ஆள் பலத்தின் அடிப்படையிலும் ஆட்சியை கைப்பற்றி இருந்தாங்க. சரிங்களா? பலத்தின் அடிப்படையில் எவராவது தங்களை விஞ்ச முடியுமா, தங்களை எதிர்த்து போராட முடியுமா, தங்களுடைய ஆட்சியை கைப்பற்ற முடியுமா அப்படின்னு அவர்கள் சவால் விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். சரிங்களா? அதிகார அந்த மமதையில், அதிகார ஆணவத்தில் ஆடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஸோ அப்போ இப்படிப்பட்ட மக்களிடம் இப்படிப்பட்ட நபர்களால் எப்படி பொதுமக்களோடு இரண்டர கலந்து மக்களில் ஒருவராக பணியாற்ற முடியும், மக்களில் ஒருவராக புழங்க முடியும்? நிச்சயமா முடியாது. அவருக்கு உயிர் பயம் இருக்கும், அவருக்கு மக்கள் மத்தியில் அச்சுறுத்தல் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். மக்கள் என்ன அவர் மீது அதிருப்தியில் இருப்பார்கள், கோபத்தில் இருப்பார்கள். ஆகையால் அவர் உயிர் பற்றிய அச்சத்தில் இருந்தார். ஆதலால் அவருக்கு செக்யூரிட்டி தேவைப்பட்டது, பிளாக் ஹேட்ஸ் தேவைப்பட்டது, மக்களை சந்திப்பதற்கு மீடியேட்டர்ஸ், பிரதிநிதிகள், மத்தியஸ்தர்கள் தேவைப்பட்டார்கள், மேய்க்காவலர்கள் தேவைப்பட்டார்கள். சரிங்களா? அந்த சூழல் அப்படியே மாறிச்சு. சரிங்களா? ஸோ அப்போ பொதுமக்களும் இத்தகைய மன்னர்களை எளிதில் அணுகிவிடாத ஒரு நிலை தான் அதற்கு பின்னால் ஏற்பட்டது. ஸோ இவ்வளவு ஏன் அவர்கள் இன்னும் சொல்ல போனா பள்ளிவாசலுக்கு தொலை வரும்போது கூட பலத்த பாதுகாப்புடன் குறிப்பிட்ட சில பள்ளிவாசல்களிலேயே தொழுதார்கள். சரிங்களா? எல்லா பள்ளிவாசலுக்கும் போகல. அப்படி போனா கூட குறிப்பிட்ட சில பள்ளிவாசலுக்கு போனா கூட அப்பவும் டைட் செக்யூரிட்டியில தான் போனாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ்ல அந்த கிரவுண்ட்ல திறந்த வெளியிலாம் அவர்கள் தொழ நேரிடும் போது அவர்களை சுற்றி நெருங்கிய அதிகாரிகள் நின்று கொள்வார்கள். அதே மாதிரி மேய்காப்பாளர்கள் நின்று கொள்வார்கள். சரிங்களா? அவர்கள் வாகனங்களில், அதாவது எங்கேயாவது போகணும்னா அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும், இன்னைக்கு போறது மாதிரி அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் குதிரையிலும் ஒட்டகத்திலும் காவல் வாகனங்கள் அணிவகுத்து சென்றன. சரிங்களா? அப்ப இந்த காவல் பணியினருடைய கூடுதல் பணி என்னன்னா, முன்னாடி செல்வதற்கான நோக்கம், அதனுடைய கூடுதல் பணி என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பாதையை கிளியர் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். சரிங்களா? அந்த பாதையை இவர்கள் கிளியர் பண்ணி விட இவர்கள் அந்த பாதையில் சென்று கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு. ஸோ அப்போ இந்த மாதிரியான சூழல் என்னாச்சு, எப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது என்றால், மக்களோடு மக்களாக கலந்து மக்களுடைய பிரச்சனைகளை அறியும் வாய்ப்பு அவர்களுக்கு மொத்தமாக இல்லாமலேயே போய்விட்டது. ஸோ இது நான்காவது அடிப்படை அம்சம். இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டத்தின் 5வது அடிப்படை அம்சம் என்னன்னா பைத்துல் மால், அதாவது அரச கருவூலம். இந்த அரச கருவூலம் அப்படிங்கிறது ஒரு அமானிதம். சரிங்களா? இந்த பைத்துல் மால், அதாவது அரச கருவூலம் முழுக்க முழுக்க இறைவனுக்கே சொந்தமானது. சரிங்களா? அது முஸ்லிம்களினுடைய அமானித பொருளாகும். இதை நம்மளா சொல்லல. ஏன்னா இதுதான் இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டத்தின் தெளிவான நெறிமுறை. சரிங்களா? இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டம் இதை தெளிவாகவே விளக்குகிறது. சட்டப்பூர்வமான வழிமுறைகளின் மூலமாகவே அந்த பைத்துல் மாலின் வருமானம் சேகரிக்கப்படும். சட்டத்துக்கு விரோதமான வழியில ஒரு துரும்பு கூட பைத்துல் மாலில் சேர்க்கப்படாது, சேர்க்கப்படக்கூடாது. இந்த பைத்துல் மாலினுடைய பொருள் பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமான வழிமுறையிலேயே செலவழிக்கப்படும். இந்த திருக்குரான்ல வருவது மாதிரி பருவ வயதை அடைந்திராத ஒரு அனாதையினுடைய செல்வத்துல அவருடைய சூப்பர்வைசருக்கு, பராமரிப்பாளருக்கு எந்த அளவு உரிமை இருக்குதோ அதே அளவு உரிமை தான் ஹலீஃபாவுக்கும், அதாவது ஆட்சி தலைவருக்கும் பைத்துல் மால் மீது இருக்கிறது. அல்லாஹ் திருக்குரான்ல சொல்றான், அனாதைகளை பராமரிப்பவர் செல்வந்தராக இருந்தால் அவர் அந்த அனாதைகளின் சொத்துகளில் இருந்து உண்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு திருக்குரான் வசனம். ஸோ அப்போ பைத்துல் மாலினுடைய வரவு செலவு கணக்கை காட்ட வேண்டிய பொறுப்பு ஹலீஃபாவுக்கு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி இந்த பைத்துல் மாலினுடைய முழுமையான வரவு செலவு அந்த கணக்கு விவரத்தை கேட்கக்கூடிய முழு உரிமையும்
ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. ஸோ அப்போ நேர்வழி நின்ற ஹலீஃபாக்கள், 4 நேர்வழி நின்ற ஹலீஃபாக்கள் வந்து இந்த கொள்கையை வந்து முடிஞ்ச அளவுக்கு வாய்மையோடு நேர்மையோடு பின்பற்றினார்கள். சரிங்களா? பைத்துல் மாலின் எந்த ஒரு பொருளும் வந்து இஸ்லாமிய விதிமுறைகளுக்கு உட்பட்டே சேகரிக்கப்பட்டது, சேர்க்கப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த சில பொருளாதார பிரச்சனைகள், தவறுகள், சில பிறழ்வுகள், சரிங்களா, சில இடர்களை தவிர்த்து மற்ற 3 ஹலீஃபாக்களின் ஆட்சியிலும் பைத்துல் மாலின் செலவுகள் வந்து சரியான விதத்திலேயே செய்யப்பட்டன. ஸோ அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் இந்த என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டன அப்படிங்கிறதை அறிந்து கொள்ள நான் ஏற்கனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிர்வாகம்னு 22 பாகங்கள் பேசியிருக்கிறேன். அதை பார்க்காதவர்கள் நிச்சயம் பாருங்கள். அதனுடைய இணைப்பு வந்து கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் உள்ளன. ஸோ அந்த வகையில் வந்து ஆட்சியாளர்களிலும் ஆளுநர்களிலும் வந்து வசதி வாய்ப்பை பெற்றவர்கள் வந்து பைத்துல் மாலில் இருந்து ஒரு சல்லி காசை கூட தமக்காக எடுத்துக்கொண்டதில்லை. அவர்கள் வந்து இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஊதியம் எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் தான் செயலாற்றினார்கள். தேவைப்படும் பொழுது தேவைக்கேற்ப ஊதியத்தை எடுத்துக்கொண்டார்கள். சரிங்களா? அதுவும் மக்களினுடைய முழுமையான டிரான்ஸ்பரண்டா, வெளிப்படைத்தன்மையோடு மக்களினுடைய முழுமையான விருப்பத்தின் இணக்கத்தின் அடிப்படையிலேயே எடுத்துக்கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனா தங்களுடைய சொந்த பணத்தில் இருந்து மக்கள் நலனுக்காக செலவழிக்கவும் அவர்கள் வந்து தயங்கியதில்லை. அதே மாதிரி ஊதியம் வாங்காமல் சேவையாற்றக்கூடிய அந்த வசதி வாய்ப்பை பெறாதவர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்வினுடைய, தங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள். சரிங்களா? பைத்துல் மாலில் இருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்கள் வந்து எடுத்துக்கொண்ட ஊதியம் பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவானது அப்படிங்கிறத எல்லோருமே வந்து ஒப்புக்கொள்வார்கள். சரிங்களா? இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஹலீஃபாக்கள் மீது துவேஷம் கொண்ட அந்த விமர்சகர்களும் கூட இதை வந்து மறுக்க மாட்டார்கள், மறுக்க முடியாது. ஸோ அப்போ பொதுமக்களினுடைய இந்த பைத்துல் மால் அரச கருவூலத்தின் வரவு செலவு கணக்கு விவரத்தை கேட்கும் உரிமை வந்து ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருந்தது. சரிங்களா? ஹலீஃபாக்களும் அந்த விவரங்களை அளிக்கவும் விளக்கவும் வந்து எப்போதுமே வந்து தயாரா வந்து இருந்தாங்க. ஒரு சாதாரண குடிமகன் வந்து ஹலீஃபாவை பார்த்து யமனில் இருந்து வந்த அந்த துணி சரிசமமாக வந்து எல்லோருக்கும் வந்து பங்கிடப்பட்டிருக்கும் போது ஹலீஃபாவால் மட்டும் எப்படி அந்த துணி அளவை விட, அதாவது பங்கிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த துணியினுடைய அளவை விட 2 மடங்கு நீளமான அங்கியை வந்து தைத்து கொள்ள முடிந்தது. சரிங்களா? அப்படின்னு வந்து பொதுமக்கள் முன்னிலையிலேயே எதிர்த்து கேள்வி கேட்கும் சுதந்திரமான நிலை வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தது. சரிங்களா? உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து இந்த கேள்வியை வந்து அவர் உமரை பார்த்து ஒரு தனிநபர் வந்து, ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், ஒரு சராசரி முஸ்லீம். சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருந்தது. ஸோ அப்போ இந்த ஹலீஃபா வந்து மன்னராக மாறிய போது இந்த பைத்துல் மால் கூட அந்த பொதுமக்களினுடைய கருவூலம் அப்படிங்கிற அந்தஸ்தை வந்து இழந்து அது தனிப்பட்ட நபரின் தனிநபர் சொத்தாக வந்து மாறிச்சு. அது மட்டும் இல்ல, சட்ட ரீதியாகவும் சட்ட விரோதமாகவும் அனைத்து வழிமுறைகளின் அடிப்படையிலும் இந்த பைத்துல் மாலில் வந்து பணம் வந்து சேர்க்கப்பட்டது. சரிங்களா? அதே மாதிரி அது செலவுகளும் பார்த்தீங்கன்னா பைத்துல் மாலினுடைய அந்த பணம் வந்து தான் தோன்றித்தனமாகவும் சட்டவிரோதமான வழிகளிலும் கூட செலவிடப்பட்டது. ஸோ அப்போ இப்படியெல்லாம் நடக்கும்போது யாருக்குமே இதனை வந்து தட்டி கேட்கவோ தடுக்கவோ துணிச்சல் இருக்கல. ஆட்சியாளர்களும் வந்து இந்த மாதிரி இந்த பைத்துல் மாலினுடைய வரவு செலவு கணக்கை வந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில், மக்களுக்கு மத்தியில் காட்ட வேண்டிய பொறுப்புணர்வை ஆட்சியாளர்களும் வந்து இழந்து விட்டிருந்தார்கள். இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையோ பொறுப்புணர்வோ நமக்கு இல்லை அப்படிங்கிற நிலையில தான் இந்த சர்வாதிகார மன்னர்கள் வந்து இருந்தார்கள். சரிங்களா? ஸோ அப்போ அரச வருமானம் வந்து துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது. அரசு எந்திரத்தில் பணியாற்றிய சாதாரண ஊழியர் முதல் மாநில நிர்வாகி வரை தங்களுடைய தத்தமது அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களால் முடிந்த அளவுக்கு அரச பணத்தை வந்து சூறையாடினார்கள், களவாடினார்கள். சரிங்களா? ஸோ அப்போ பொதுமக்களினுடைய பணத்தை வந்து தவறாக பயன்படுத்துவதற்கான உரிமையாக அவர்கள் வந்து தங்களுடைய அந்த நிர்வாக பொறுப்பை வந்து நினைத்து கொண்டார்கள். இன்னைக்கு நடக்கிற மாதிரி கரப்ஷன் வந்து பெருகிச்சு. சரிங்களா? ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பது வரை எவ்வளவு தூரம் கொள்ளையடிக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் பணத்தை சுருட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் பணத்தை சுருட்டினார்கள். இதற்காகத்தான், அதாவது இதுவும் தங்களுடைய பதவியின் ஒரு அங்கமாக கூட அவர்கள் நினைத்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா இது தவறானது, இஸ்லாம் விரோத போக்கு, குர்ஆன் சுன்னாவுக்கு புறம்பானது அப்படிங்கிற சிறு உறுத்தல் கூட அவர்களிடம் இருந்ததாக தெரியவில்லை. சரிங்களா? எங்களால் முடிந்த அளவுக்கு மக்கள் பணத்தை வந்து நாங்கள் வந்து சூறையாடத்தான் செய்வோம், எவருக்குமே எதிர்த்து கேட்பதற்கு உரிமை இல்லை, துணிச்சலும் இல்லை அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவர்கள் வந்து இந்த மாதிரியான செயல்களில் வந்து ஈடுபட்டார்கள். இந்த எண்ணத்துல தான் அவர்கள் வந்து ஆட்சி செய்தார்கள். ஸோ அப்போ இந்த பைத்துல் மால் அப்படிங்கிறது இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டத்தின் 5வது முக்கிய அம்சம். ஸோ இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டத்தின் 6வது அம்சம் வந்து சட்டத்தின் ஆட்சி நிலை பெறுவதாகும். சரிங்களா? இறை சட்டங்கள் வந்து, அல்லாஹ்வுடைய சட்டங்கள் வந்து இந்த பூமியில் வந்து சட்டங்களை வந்து இந்த பூமியில வந்து நிலைநிறுத்துவதை
இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கமாகும். ஸோ அப்போ இறைவனுடைய அரசாங்கத்தை நிர்மாணிப்பதையே இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துகிறது. இந்த இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முன், இஸ்லாமிய சட்டத்திற்கு முன் எல்லோருமே சமம்தான். சரிங்களா? சட்டத்திற்கு அப்பாற்பட்டோ சட்டத்திற்கு மேலாகவோ யாருமே கிடையாது. இந்த இஸ்லாமிய சட்டம் விதிக்கின்ற வரம்புகளை மீறுவதற்கு எவருக்குமே உரிமை இல்லை. சரிங்களா? சாதாரண குடிமகன் முதல் அரச தலைவர் வரை எல்லோருக்குமே ஒரே சட்டம் தான். இந்த சட்டங்கள் எந்த விதமான விதிவிலக்கோ பாரபட்சமோ இல்லாம எல்லோர் மீதும் அமல்படுத்தப்பட வேண்டும். அதுதான் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய விஷயம். சரிங்களா? ஸோ அப்போ நீதி நியாயம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் பாரபட்சமாக நடந்து கொள்வது அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஸோ அப்போ நீதிமன்றங்கள், அதாவது கோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், வெளிப்புற அந்த செல்வாக்குகள், நிர்பந்தங்கள், மிரட்டல்கள், வற்புறுத்தல்கள் இவை எதுக்குமே ஆளாகாமல் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். சரிங்களா? அதுதான் இஸ்லாமிய சட்டம் வலியுறுத்தக்கூடியது. ஸோ அப்போ நேர்வழி நின்ற ஹலீஃபாக்கள் சட்டம் சம்பந்தப்பட்ட இந்த பொதுவான கோட்பாடுகளில் இருந்து வழுவாமல் முடிந்த அளவுக்கு ஆட்சி செய்தாங்க. அவர்கள் பெரும் பேரரசர்களை விட அதிகமாக அதிகாரம் பெற்றிருந்த நிலையிலும் கூட அந்த ஹலீஃபாக்கள் இந்த இறை சட்டங்களுக்கு, இறைவனுடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் நடந்தார்கள். குறிப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய ஆட்சி காலத்தில் விதிகள், சட்டங்கள், இந்த வரம்புகள் இவற்றையெல்லாம் பேணி நடப்பதிலும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதிலும் நட்போ பந்த பாசமோ குறுக்கிட அவர்கள் என்றுமே இடம் கொடுக்கவில்லை. சரிங்களா? துளி கூட இடம் கொடுக்கல. தங்களுடைய விருப்பு வெறுப்புகளால் இஸ்லாமிய சட்ட விதிகளுக்கு பாதிப்பு வராதவாறும் அவர்கள் பார்த்து கொண்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, தங்களுடைய சொந்த உரிமைகளே மீறப்படும் போது கூட அவர்கள் சாதாரண குடிமக்கள் மாதிரி தான் விவகாரத்தை கோர்ட்டுக்கு, நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றார்கள். யாராவது சாதாரண சராசரி குடிமக்கள் அவர்களுக்கு எதிராக புகார் கொடுத்தால் அவை நீதிமன்றங்களில் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு நியாயமாக வழங்கப்படும். சரிங்களா? வழங்கப்பட்டது. இது ஹலீஃபாக்கள் மட்டும் இல்ல, இது மாதிரியே படை தளபதிகளும் ஆளுநர்களும் கூட சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டார்கள். இதற்கான நிறைய உதாரணங்களை நம்ம உமர் அவர்களுடைய ஆட்சியிலும் அலி அவர்களுடைய ஆட்சியிலும் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? சோ அப்போ இத்தகைய வழக்குகளில் சிக்கிய யாருமே தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி நீதிபதியை தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கும்படி நிர்பந்திக்க துணியல்ல. சோ சட்டத்தை மீறி யார் நடந்து கொண்டாலும் அவர் சட்ட விளைவுகளில் இருந்து தப்பவே முடியாத நிலைதான் இருந்தது. சோ அப்ப இதற்கு நேர்மாறா ஹலீஃபாக்களினுடைய ஆட்சி முறை அகற்றப்பட்டு மன்னராட்சி வந்ததும் இந்த இஸ்லாமிய கோட்பாடுகளும் நடைமுறைகளும் காணாமல் போச்சு. சரிங்களா? அரசர்கள் என்ன, இளவரசர்கள் என்ன, அதிகாரிகள் என்ன, படை தளபதிகள் என்ன, மேலிடம், அதாவது இவர்களையெல்லாம் தாண்டி, அதாவது மேலிடத்தோடு தொடர்பு வைத்திருந்த ஒரு சாதாரண வேலைக்காரர்களும் பணியாட்களும் மன்னர்களுடைய சாதாரண ஜால்ராக்களும் கூட நீதிபதிகளை மிரட்டி பணிய வைத்தார்கள். சரிங்களா? அந்த அளவுக்கு மன்னராட்சி கரப்டாகி சீர்குலைந்து போய் இருந்தது. அதாவது தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி, மேல்மட்டத்து இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நீதிபதிகளை மிரட்டி பணிய வைத்தார்கள். சரிங்களா? இது நான் சொல்றது, நான் முதலே பட்டியல் போட்ட மாதிரி மேலே இருக்கக்கூடியவர்கள் அல்ல, சாதாரண பணியாளர்கள், அதாவது மன்னர்களுக்கு நெருக்கமான அல்லது மன்னர் வீட்டில் அரண்மனையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு கூட இந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. சரிங்களா? சோ அப்போ தாங்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படிங்கிற சிந்தனை இந்த அதிகார வர்க்கத்துல வேரூன்றியதால் பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டன. சரிங்களா? சோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அதிகாரிகளுடைய அந்த இரும்பு பிடியில் சிக்கி துன்பப்பட்டார்கள். அவர்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளானார்கள். ஏழைக்கு ஒரு நீதி, செல்வந்தனுக்கு ஒரு நீதி அப்படிங்கிற அந்த இழிநிலைக்கு இஸ்லாமிய நிலப்பரப்பு, நாடு தள்ளப்பட்டது. சோ அந்த நிலையிலும் அந்த இறை எச்சம் கொண்டு நீதி வழுவாமல் தீர்ப்பளித்த நீதிபதிகள் பதவியில் இருந்து தூக்கி எறியப்பட்டார்கள், அப்புறப்படுத்தப்பட்டார்கள். சோ அப்போ இப்படிப்பட்ட இறை எச்சம் கொண்ட நீதிபதி, சின்சியரான நீதிபதிகள், தக்வாதாரியான நல்லடியார்களான இத்தகைய நீதிபதிகள் சிறைவாசத்தையும் சித்திரவதைகளையும் ஏற்றுக்கொண்டார்களே தவிர அவர்கள் அநீதிக்கும் அராஜகத்துக்கும் துணை நின்று இறைவனுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக விரும்பவில்லை, அவர்கள் ஆளாகவில்லை. இப்படிப்பட்ட சில உதாரணங்களையும் வரலாற்று பக்கங்களில் நம்மால் கடந்து வர முடிகிறது. ஸோ அப்போ இது 6வது அம்சம். அதே மாதிரி இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 7வது முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா சம அந்தஸ்து, சம உரிமை. சரிங்களா? இஸ்லாமிய அரசின் ஆரம்ப காலத்தில் சம உரிமையும் சம அந்தஸ்தும் சிறப்பாகவே நிலைநாட்டப்பட்டது. சரிங்களா? அதாவது இனம், மொழி, நிறம், பிறந்த இடம்,
இவற்றின் அடிப்படையில் வந்து எந்த விதமான பாரபட்சமும் காட்டப்படவில்லை. இந்த இனம், நிலம், நிறம், குடும்பம், கோத்திரம் இவற்றின் அடிப்படையில் வந்து எவருமே உயர்வாக போற்றப்படவில்லை, தாழ்வாக தூற்றப்படவும் இல்லை. சரிங்களா? எல்லோருமே சமந்தான், எல்லோருமே ஒரே இறைவனை வழிபடுபவர்கள் தான், எல்லோருமே இறுதி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்பவர்கள் தான். அப்படிங்கிற அடிப்படையில் வந்து மக்களினுடைய நடத்தை, திறமை, ஒழுக்கம், மக்களினுடைய சேவை, தியாகம், அவர்களுடைய தன்னல மறுப்பு இவற்றின் அடிப்படையில் வந்து மக்கள் முன்னுரிமை வழங்கப்பட்டார்கள். சரிங்களா? அவர்களுடைய நிறத்தின் அடிப்படையில், குலத்தின் அடிப்படையில், கோத்திரத்தின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில் அல்லாமல் உள்ளபடியே அவர்களுடைய வெர்ச்சூஸின் அடிப்படையில், ஃபதாயில்களின் அடிப்படையில், தக்வாவின் அடிப்படையில், திறமைகளின் அடிப்படையில், சரிங்களா, ஆற்றல்களின் அடிப்படையில் வந்து முன்னுரிமை வழங்கப்பட்டார்கள். சரிங்களா? சோ அப்ப இதற்கு நேர்மாறாக வந்து ஹலீஃபாக்களினுடைய ஆட்சி அகற்றப்பட்டு சர்வாதிகார மன்னராட்சி அந்த தடம் பதித்த போது இந்த எல்லா விதமான பாகுபாடுகளும், ஏற்றத்தாழ்வுகளும், எதிர்மறை ஷைத்தான்களும் வந்து சமூகத்தில் மீண்டும் தாண்டவமாட ஆரம்பித்தன. சரிங்களா? அந்த எந்த ஜாஹிலியாவில் இருந்து இஸ்லாம் முஸ்லிம்களை மீட்டு கொண்டு வந்ததோ அதே ஜாஹிலியா வந்து மீண்டும் ஜாஹிலிய சோஷியல் ஆர்டர், சமூக ஒழுங்கு வந்து மீண்டும் தாண்டவமாட ஆரம்பித்தது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்களுடைய அந்தஸ்து மற்ற அனைவருடைய அந்தஸ்தை விட சரசரவன உயர்ந்தது. அப்போ அந்த அந்தஸ்து உயர்வதற்கான அளவுகோலாக எது இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதவி, பணம், சரிங்களா, பொருளாதார பலம். சரிங்களா? ஸோ அப்போ அரச குடும்பத்தை சேர்ந்த அந்த கோத்திரத்தினர் பார்த்தீங்கன்னா மற்ற கோத்திரத்தாரை விட சிறப்பிடம் பெற்றார்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பனு உமையா மன்னராட்சி காலகட்டத்தில் வந்து பனு உமையா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் மற்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்களை விட சிறப்பான இடத்தை பிடித்தார்கள். அதே மாதிரி அப்பாசிய ஆட்சி காலத்தில் வந்து அப்பாசிய அந்த வம்சாவளியில் வரக்கூடியவர்கள் வந்து மற்றவர்களை விட சிறப்பிடமும் முன்னுரிமையும் கிடைக்க பெற்றார்கள். சரிங்களா? மட்டும் இல்லாம அரபுகளுக்கும் அரபு அல்லாதவர்களுக்கும் மத்தியிலேயே பாகுபாடுகள் வந்து கூர்மை பெற தொடங்கின. அதிகார மோகமும் அந்த பதவி வெறியும் வந்து இந்த அரபு குலங்களுக்கு மத்தியில் இருந்த அந்த உறவுகளில் வந்து விஷத்தை விதைத்தன. சரிங்களா? இந்த உட்பூசல்களாலும் சண்டைகளாலும் ஏற்பட்ட அந்த பேரிழப்புகளுக்கு வரலாறே சாட்சி பகருகிறது. ஸோ அப்ப இப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான எதிர்மறை மாற்றங்களுக்கு மத்தியில தான் இமாம் ஹுசைனுடைய தொலைநோக்கு வந்து ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. அவருக்கு பின்னால் வந்த தலைமுறையினருக்கு அந்த நிகழ்வில் இருந்து அவருடைய ஷஹாதத்தில் இருந்து முக்கிய பாடங்களையும் படிப்பினைகளையும் வழங்குகிறது. ஸோ அப்போ இஸ்லாமிய ஹிலாஃபத் ஆட்சி முறையை மாற்றி ஏகாதிபத்திய மன்னராட்சியை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்ததால் ஏற்பட்ட அந்த விளைவுகள் தான் நான் இப்போ பட்டியல் போட்டது. சரிங்களா? முஆவியா தனது வாரிசாக வந்து தன்னுடைய மகன் யசீதை நியமித்தது தான் இந்த மாற்றங்கள் அனைத்துக்கும் வந்து தொடக்கமாக அமைந்தது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா முஆவியாவுடைய ஆட்சி அதிகாரமே, அதாவது முஆவியா ஆட்சி பீடத்தில் அமைந்ததே வந்து இந்த மாற்றங்களுக்கான ஒரு தொடக்கமாக, ஒரு துவக்க புள்ளியாக அமைந்து விட்டது. இன்ஃபேக்ட் சாத் இப்னு அபி வக்காஸ் கூட முஆவியா ஆட்சி பீடம் ஏறிய பிறகு அவரை பார்க்க செல்லும் பொழுது, நேருக்கு நேர் பார்க்கும் பொழுது, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹல் மலிக் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? உம்மீது சாந்தி உண்டாகட்டும் மன்னரே அப்படின்னு. ஏன்னா உனக்கு கிடைத்த ஆட்சி, அதாவது வழிவகைகளினூடாக எனக்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்திருந்தால் நிச்சயமாக நான் அதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேன் அப்படின்னு. சரிங்களா? இந்த மாதிரியான குறுக்கு வழியில. ஸோ அப்போ இம்மாதிரியான மாற்றங்கள் நிகழ்வதற்கு முஆவியாவுடைய ஆட்சியை வந்து கட்டியம் கூறிவிட்டது, ஆருடம் கூறிவிட்டது தொடக்கமாக அமைந்தது என்றாலும் அவருக்கு பிறகு அவருடைய மகன், முற்றிலும் தகுதியற்ற அவருடைய மகன் யசீத் வந்து ஆட்சி பீடத்தில் சர்வாதிகாரமாக அமர வைக்கப்பட்டது வந்து மொத்தமாக இந்த அமைப்பு முறையில் விழுந்த சம்மட்டி அடியாகத்தான் இருந்தது. சரிங்களா? ஸோ அப்போ யசீதினுடைய நியமனத்துக்கு பிறகு குறுகிய காலத்திலேயே எல்லா விதமான தீய நடைமுறைகளும் அமலில் வந்தன அப்படிங்கிறதையும் யாராலும் மறுக்க முடியாது. சரிங்களா? ஸோ அப்போ தொலைநோக்கும் இஸ்லாமிய தெளிவும் கொண்ட எவரும் இந்த அதிரடி மாற்றத்தால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை வந்து நிச்சயமா வந்து கணிச்சிருவாங்க. சரிங்களா? மட்டும் இல்லாம அரச நிர்வாகத்திலும் அரசியல் விவகாரங்களிலும் இந்த இஸ்லாம் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் எல்லாமே இந்த அதிரடி மாற்றத்தால் சீர்குலைந்து போகும், ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும் அப்படிங்கிறதையும் இவர்கள் வந்து நிச்சயமாக வந்து கணித்து விடுவார்கள். சரிங்களா? இப்படிப்பட்டவர்கள் இமாம் ஹுசைனுடைய கேலிபரில் இருப்பவர்கள். ஸோ அப்போ இந்த காரணத்திற்காகத்தான் இமாம் ஹுசைனால் இப்படிப்பட்ட அதிரடி மாற்றங்களை வந்து வேடிக்கை பார்த்து கொண்டு மௌனமாக இருக்க முடியவில்லை. சரிங்களா? தொலைநோக்குடன் எதிர்கால விளைவுகளை வந்து
துல்லியமாக கணித்து விட்டதால் அதை தடுத்து நிறுத்த அவர் இமாம் ஹுசைன் அவர்கள் வீறு கொண்டு எழுகிறார்கள். அவர் விளைவுகளை குறித்து கவலைப்படாமல் இந்த ஆட்சி அமைப்புக்கு எதிராக எழுந்து நிற்கிறார்கள். சோ அப்போ இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்த இந்த தீர்க்கமான உறுதியான நிலைப்பாடு எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நிச்சயமாக அனைவரும் அறிந்தே இருந்தார்கள். சரிங்களா, அனைவருக்கும் இது தெரிந்தே இருந்தது. ஆனா இமாம் ஹுசைனை பொறுத்தவரை இஸ்லாமிய அரசின் அடிப்படை கோட்பாடுகள் மிக மிக விலை மதிப்பு மிக்க ஒரு சொத்தாக இருந்தன. அதற்காக எந்த விதமான ஆபத்தையும் எதிர்கொள்வதற்கு அவர் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் தயாராக இருந்தார்கள். இந்த மகத்தான விழுமியங்கள் மிக மிக உயர்வானவை, உன்னதமானவை, விலை மதிப்பு மிக்கவை. இது உயிர் உடைமை என இமாம் ஹுசைன் அவர்களுடைய பார்வையில் இது உயிர் உடைமை என எல்லாவற்றையும் விட மேன்மையானவை. சோ அப்ப இதைத்தான் இமாம் ஹுசைன் அவர்கள் வலியுறுத்த விரும்பினார்கள். தங்களுடைய உயிரையும் தம்முடைய அன்புக்குரியவர்களுடைய அந்த நலன்களையும் பொருட்படுத்தாமல் யசீதினுடைய நியமனத்தை எதிர்த்து களத்தில் நின்ற இமாம் ஹுசைன் இதைத்தான் சாட்சாத் வலியுறுத்த விரும்பினார்கள். சோ அப்ப இந்த மகத்தான விழுமியங்களை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதும் தன்னுடைய குடும்பத்தாரின் உயிரை பொருட்படுத்தாமல் களத்தில் இறங்குவதும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும் மிகவும் மகத்தான செயல் அப்படிங்கிறத இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்தார்கள். சரிங்களா, ஏன்னா மகத்தான உன்னத கோட்பாடுகளுக்கும் உன்னத லட்சியங்களுக்கும் முன்னால் உயிர் எம்மாத்திரம் அப்படிங்கிறது தான் இமாம் ஹுசைன் அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. சரிங்களா, சோ இஸ்லாமிய மார்க்கமும் அது கொண்டு வரும் புரட்சிகரமான அரசியல் நடைமுறைகளும் ஆபத்துக்குள்ளாகி நிற்கும் போது ஒரு இறை நம்பிக்கையாளர் கை கட்டி வாய் மூடி மௌனமாக இருக்க முடியாது. தம்மிடம் இருக்கின்ற அனைத்தையும் இஸ்லாமிய கோட்பாடுகளுக்காக அர்ப்பணித்து விட முன்வர வேண்டும். அதே மாதிரி இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கே வேட்டு வைக்கும் மாற்றங்களை தடுத்து நிறுத்த தம்மிடம் இருக்கும் அனைத்தையும் அர்ப்பணித்து விடுவதற்கு அந்த சாலிகான இறை நம்பிக்கையாளர் முன்வர வேண்டும். அப்படிங்கிற படிப்பினைகளை பின்னால் வந்த தலைமுறையினருக்கு இமாம் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு, இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஷஹாதத்தின் மூலம் கையளிக்க விரும்பினார்கள். சரிங்களா, சோ இறுதியாக இமாம் ஹுசைனுடைய கிளர்ச்சியை ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக துவேஷத்துடனும் வன்மத்துடனும் முத்திரை குத்தி ஒதுக்கிவிட ஒருவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இமாம் ஹுசைன் இப்னு அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ அது அடிப்படையில் ஒரு மார்க்க கடமையாக இருந்தது. சரிங்களா, அதனால் அவர் அந்த நோக்கத்திற்காக உயிரையே கொடுத்தார். ஷஹீத் என்கிற உயர்ந்த அந்தஸ்தை ஈட்டினார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் ஹசன் வல் ஹுசைன் சையது ஷபாபு அஹ்லில் ஜன்னா. ஹசனும் ஹுசைனும் சுவனத்து இளைஞர்களின் தலைவராக இருக்கிறார்கள் அப்படின்னு. சரிங்களா, அப்போ ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த செயல் எவ்வளவு சிறப்புக்குரிய, எவ்வளவு கண்ணியத்திற்குரிய, எவ்வளவு உன்னதத்திற்குரிய, உயர்ந்த அந்தஸ்துக்குரிய செயலாக இருந்தால் அவர் சுவனத்து இளைஞர்களுடைய தலைவர் அப்படிங்கிற ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்டிருப்பார். சரிங்களா, அப்படிங்கிற அந்த இறுதி வரியோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இந்த உரையை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதோடு தொடர்புடைய உரைகளை அதாவது இந்த பேசுபொருளோடு தொடர்புடைய மற்ற உரைகளை கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் இணைத்துள்ளேன். அதை பார்க்காதவர்கள் நிச்சயமாக பாருங்கள். குறிப்பாக யசீதின் ஆட்சியில் உலகை உலுக்கிய 3 பெரும்பாவ சம்பவங்கள், குர்ஆன் ஹதீஸ் வரலாற்று ஒளியில் முஆவியா இப்னு அபூ சுஃபியான் அவர்களின் ஆட்சி நிர்வாகம், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிர்வாகம், அலி அவர்களுடைய ஆட்சி நிர்வாகம், இப்படி இமாம் ஸெய்த் இப்னு ஸைனுலாப்தீன் அவர்களுடைய வரலாறுன்னு இதனோடு தொடர்புடைய பல்வேறு இணைப்புகளை கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் இணைத்துள்ளேன். பார்க்காதவர்கள் நிச்சயம் பாருங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி. நான் சம்மில். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக.